அனைவருக்கும் வணக்கம். நம்ம புதிய பாதை டெஸ்ட் பேட்ச்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதியிருப்போம் இல்லையா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல புதிய பாதை ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஜிஎஸ் டாபிக் இருக்கு இல்லையா, இந்த ஜிஎஸ் டாபிக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நீங்க தமிழ் 100, மேத்ஸ் அண்ட் ரீசனிங் 25 பார்த்துருப்பீங்க. தென் ஜிஎஸ்ல 75 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஜிஎஸ்ல இருக்க 75 கொஸ்டின்ஸ் தான் நாம இன்னைக்கு எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். சரி, பார்க்க ஓகே. ஸோ இந்த ஜிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம், நமக்கு என்னது யூனிட் 6 எக்கனாமி, பாலிட்டி, சயின்ஸ் எல்லாம் கலந்துதான் இருக்கும். ஹிஸ்டரி நம்ம அது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கலாம். சரி, ஓகே. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கு. நமக்கு என்ன சொல்லுங்க, போர் பத்தி சொல்லக்கூடியது எது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. போர் பத்தி சொல்லக்கூடியது எந்த இதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரி, நம்ம போர் பத்தி சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா நமக்கு காஞ்சித்திணை. சரி, ஓகே. ஸோ இந்த காஞ்சித்திணை அப்படின்னு சொல்றது நமக்கு நிலையாமை இதெல்லாம் இருக்கு இல்லையா, இப்படி எல்லாமே இதுல கொடுத்துருக்கேன். நமது புதிய பாதை டெஸ்ட் பேட்ச் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய புதிய பாதை டெஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா, புதிய பாதை டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதியிருக்கும் இல்லையா? ஸோ நம்ம புதிய பாதை டெஸ்ட்ல நம்ம பார்க்க போற எக்ஸ்பிளனேஷன் ஜிஎஸ் டாபிக் இருக்கு இல்லையா, பொது அறிவு பகுதியில் இருக்கக்கூடிய 75 கொஸ்டின்க்கும் நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்க்கணும். ஸோ தமிழ், மேத்ஸ், ரீசனிங் 125 கொஸ்டின் போக ஜிஎஸ்ல நம்ம ஹிஸ்டரி, தென் யூனிட் 6 எக்கனாமி அண்ட் பாலிட்டி, நம்மளுடைய பாலிசி நோட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இதுல இருக்கு, இதுல இருக்கக்கூடிய நமக்கு 75 கொஸ்டினுக்கு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருமாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னா 101வது கொஸ்டின் பாருங்க. போரின் போது தாய் நாட்டை காக்க வீரர்கள் போரிடுவதை பற்றி கூறுவது எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Which of the following is for protecting one's homeland during war? ஓகே, நமக்கு இதுல எல்லாமே என்னது போர் தொடர்பாக தான் இருக்கும். நம்ம அகத்திணை புறத்திணை படிப்போம் இல்லையா, 12 புறத்திணைகள்ல எல்லாமே போரை பத்தி தான் சொல்லுது. பட் இதுல என்னன்னு பார்ப்போமா, வஞ்சி அப்படின்னா என்ன? வஞ்சி அப்படின்னு சொன்னா நாம ஒரு நாட்டை கைப்பற்றுறதுக்கு நாம போருக்கு போறது, நாம ஒரு நாட்டை பிடிக்கிறதுக்கு கேப்சர் பண்ண நாம படையெடுத்து போறோம்னா இது வஞ்சி. காஞ்சி தான் என்னன்னா நம்ம மேல படையெடுத்து வந்தா நாம என்ன பண்றது, அதை தடுத்து நிறுத்துது. சரியா, காஞ்சி எதிர் ஊன்றல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, எதிர்த்து நின்று சண்டை போடுறது அதான் சொல்றாங்க. போகும்போது தாய் நாட்டை ஒரு ஹோம்லேண்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக சோல்ஜர் சண்டை போடுறது தான் காஞ்சி. அப்பதான் காஞ்சி பூ தலையில வச்சிருப்பாங்க, அதை சொல்றாங்க. வாகைன்னா ஜெயிச்சது, தும்பை அப்படின்னு சொன்னா போர்க்களத்துல சண்டை போடுறது, ஒரு ஃபார் ஃபீல்டுல போயிட்டு அங்க இருந்து சண்டை போடுறது. சரிங்க, ஓகே. அப்ப என்ன சொல்றோம், ஓகே இல்ல போமா. சோ இல்லையா, வஞ்சி அப்படின்னு பார்த்தோம், பாகினா தும்பைனா பார்த்தோம். இப்போ தாய் நாட்டை காக்க நம்ம நாட்டை இன்னொருத்தவங்க அட்டாக் பண்ணும்போது நாங்க காப்பாத்துறதுக்காக இதுதான் பண்றோம், அதுதான் காஞ்சி திணை அப்படின்னு சொல்லி பாடுவாங்க. ஓகே, அடுத்த பார்ப்போமாங்க. 102வது கொஸ்டின் பாருங்க. Tropic of Cancer passes through which of the following states? நம்மளுடைய கடகரேகை எந்தெந்த மாநிலங்கள் வழியா கடந்து போகுது அப்படின்னு கேட்குறாங்க. சரி, எந்தெந்த மாநிலங்கள் வழியா போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நம்மளுடைய டிராபிக் ஆஃப் கேன்சர் இருக்கு இல்லையா, கடகரேகை எத்தனை டிகிரியில போகுங்க? 23 டிகிரி இல்லையா? டிராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்றது 23 டிகிரி நார்த்ல இருக்கக்கூடியது டிராபிக் ஆஃப் கேன்சர் கடகரேகை. இதே 23 டிகிரி சவுத்ல இருந்துச்சுன்னா டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் இல்லையா, நமக்கு மகர ரேகைன்னு சொல்லுவோம். சோ பூமத்திய ரேகைக்கு மேல 22 டிகிரி, அதாவது இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் தான் நம்மளுடைய இந்தியாவை ரெண்டா டிவைட் பண்ணுது. சரியா, நம்ம இந்தியாவுக்கு நடுவில் போகும் அந்த கோடு நம்மள ரெண்டா பிரிக்கக்கூடியது டிராபிக் ஆஃப் கேன்சர். சரி, எந்தெந்த ஸ்டேட் வழியா போகும் அப்படின்னு கேட்டா, ராஜஸ்தான், குஜராத், ராஜஸ்தானுக்கு மேல கீழே குஜராத்துக்கு மேல போகும், மத்திய பிரதேஷ், சரிங்களா, அடுத்து ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் கீழே சத்தீஸ்கருக்கு மேல அந்த இடத்துல போகும், வெஸ்ட் பெங்கால், திரிபுரா, மிசோரம். சரியா, இப்ப 8 ஸ்டேட் வழியா பாஸ் ஆகுங்க. 1 2 4 6 8. ஓகேங்க. ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேஷ், தென் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால் அண்ட் திரிபுரா, மிசோரம். சரிங்களா, இங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாப்போமா. மகாராஷ்டிரா கிடையாது. சரியா, அடுத்து குஜராத் ஓகே, மத்திய பிரதேஷ் ஓகே, வெஸ்ட் பெங்கால் அண்ட் திரிபுரா. அப்ப 2 3 4 5. சரி, அப்ப இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் இருக்கு இல்லையா, இது 2 டைம் கிராஸ் பண்ணக்கூடிய ரிவர் என்ன அப்படின்னு கேட்டா மாஹி.
மாஹி தெரியுங்க. டிராபிக் ஆஃப் கேன்சர் இப்படி போகுதுன்னா மாஹிங்கிற ரிவர் இப்படி மேல இருந்து கீழே வந்துட்டு திரும்ப மேல போகும். வேற 2 தடவை இந்த கடற்கரையை 2 தடவை கடக்கக்கூடிய ஆறு அப்படின்னு சொன்னா என்னது? இந்த என்ன பார்த்துப்போம், மாஹி அப்படிங்கிற ஆறு. வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்ல படிப்போம் இல்லையா, நர்மதை, தப்தி, மாஹி, ஷபர்மதி, லூனி இதெல்லாம் படிச்சிருப்போம்ல. அதுல மாஹிங்கிற ரிவர் வந்து கடற்கரையை 2 டைம் கிராஸ் பண்ணும். சரியா? கிராஸ் ட்வைஸ். ஓகே, அடுத்த क्वेश्चन போமா. Which of the following archaeologists confirmed that the Indus Valley civilization was an urban civilization? நம்மளுடைய சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது ஒரு அர்பன் சிவிலைசேஷன், நகரமயமாதல் அப்படின்னு சொன்னவர் யாரா? மார்டிமர் வீலர். சரிங்க. சர் ஜான் மார்ஷல் இங்க நிறைய கண்டுபிடிச்சிருப்பாரு, ரொம்ப வருஷம் அதுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. சரி, ஆர்டி பேனர்ஜி ஐராவத மகாதேவன் வந்து இங்க தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய கல்வெட்டுகளை கண்டுபிடிச்சவர். லைக் புகழூர் கல்வெட்டு படிச்சிருப்போம் இல்லையா, சேரர்களை பத்தி சொல்லக்கூடிய புகழூர் இன்ஸ்கிரிப்ஷன் இங்க கரூர் பக்கத்துல கண்டுபிடிச்சிருப்பார் இல்லையா, புகழூர் இன்ஸ்கிரிப்ஷன். தென் பாண்டியன் நெடுஞ்செழியனை பத்தி தலையானங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் ஒருத்தருண்டா, அந்த தலையானங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் அவரை பத்தி சொல்லக்கூடிய மாங்குளம் கல்வெட்டு. சரி, மாங்குளம் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து நெடுஞ்செழியனை பத்தினது. அதுல வந்து வேற என்ன பார்த்தோம், புகழூர் இன்ஸ்கிரிப்ஷன் சேராஸ் பத்தி சொன்னது. சோ இதை கண்டுபிடிச்சவர் தான் யாரு? ஐராவதம் மகாதேவன் ஐயா வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு நிறைய இந்த மாதிரி. சரியா? சோ இதுல வந்து நமக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஒரு அர்பன் சிவிலைசேஷன் சொன்னவர் யாருன்னா மார்டிமர் வீலர். ஓகே, அப்படியே ஆப்ஷன் இருக்கும்போது கூட 2 பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுட்டு போமே, அவ்வளவுதானங்க. ஓகே, how many balls are correctly matched? இதெல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ நமக்கு பொதுவாக கேட்கும்போது ரீசெண்டா பார்த்துருப்பீங்க, அமெரிக்கா ஈரான் வார், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இந்த மாதிரி நிறைய படிச்சிருப்போம் இல்லையா. இப்போலாம் கொஞ்சம் வேல்ல இந்த மாதிரி நிறைய வார்லாம் நடக்கிறதுனால ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைட், நீர்ச்சந்திகள், சி ரூட், கடல் வழித்தடங்கள் எல்லாம் க்ளோஸ் பண்றாங்க அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கிறத. இதனால என்னாச்சுன்னா வேர்ல்டு லெவல்ல ஒரு ஆயில் ட்ரேடிங், எண்ணெய் வர்த்தகம் மட்டும் இல்லாம பெரிய அளவு ட்ரேடிங் வந்து இன்டர்நேஷனல் ட்ரேடிங் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது. ஸோ அதனால இது ரிலேட்டடா சம் கொஸ்டின்ஸ் வருது. எப்படி வருது? இந்த சி ரூட், கடல் வழித்தடங்கள் இருக்கு இல்லையா, லைக் என்ன சொல்லலாம், ஹார்மஸ் ஸ்ட்ரைட்டா நம்ம எல்லாரும் படிக்கிறோம். அது மாதிரி எவ்வளவோ ஸ்ட்ரைட் இருக்கு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மட்டும் இல்ல, மலாக்கா ஸ்ட்ரைட், ஜிப்ரால்டர் ஸ்ட்ரைட், பாக் ஸ்ட்ரைட், கிராண்ட் சேனல், சூயஸ் கேனல், பனாமா கேனல், பேரிங் ஸ்ட்ரைட், இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரைட்ஸ் இருக்கு. சரிங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய முக்கியமான சில சேனல், சில கால்வாய்கள் பத்தி நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடியது, இந்தியாவை மற்ற கண்ட்ரி மற்ற பிளேசஸ்க்கு வந்து செப்பரேட் பண்ணக்கூடியது, தனியா பிரிக்கக்கூடிய சில சேனல்ஸ் நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிறது தான் நம்ம இந்தியாவை சுற்றி இருக்கிறதே பார்த்துருக்கோம். சரியா? அதெல்லாம் இந்த கொஸ்டின் வந்து எடுக்கிறோம். ஸோ பொதுவாக ஒரு கொஸ்டின் எடுக்கணும்னு சொன்னாலே அது ஒரு கான்செப்ட் இருக்கணும், ஒரு ரீசனபிளா இருக்கும். சில கொஸ்டின்லாம் இதான் கரண்ட் அஃபேர், வேற ஒன்றும் இல்லை. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஜியோகிராஃபில கரண்ட் அஃபேர் கேட்கணும்னா எப்படி கேட்க முடியும்? இப்ப சுத்தி நடக்கக்கூடிய இஷ்யூவை நம்ம இதுல சேர்த்து படிக்க போறோம். ஓகே, அந்த மாதிரி ரீசன்லாம் இந்த கொஸ்டின் எடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் பார்ப்போமா? அந்தமான் நிக்கோபாரை வந்து அந்தமானை நிக்கோபாரையும் பிரிக்கிறது. சரிங்க, அந்தமான் நிக்கோபார் தெரியல. அந்தமான் நிக்கோபார்ல மேல இருக்க பார்ட், நார்த் சைடுல இருக்க பார்ட் வந்து அந்தமான், சவுத்துல கீழே இருக்கிறது என்னது நிக்கோபார். சோ ரெண்டையும் செப்பரேட் பண்றது, நடுவுல கேப் இருக்கு இல்லையா, அதுதான் 10 டிகிரி சேனல், 10 டிகிரி கால்வாய். கரெக்டாங்க. அந்தமானை இந்தோனேஷியா பிரிக்குது. இந்த பக்கம் அந்தமான்ல தான், அந்த பக்கம் இந்தோனேஷியா இருக்கு, அந்த ரெண்டையும் பிரிக்கக்கூடியது 6 டிகிரி சேனல். லட்சத்தீவு மால்தீவ்ஸையும் பிரிக்கக்கூடியது, கீழே இருக்க மால்தீவ்ஸையும் மேல இருக்க லட்சத்தீவையும் பிரிக்கக்கூடியது 8 டிகிரி. லட்சத்தீவு கூட்டத்திலே நிறைய இருக்கு இல்லையா, லட்சத்தீவு இருக்கு, லகதீவு இருக்கு, வேற என்ன இருக்கு, மினிக்காய் தீவு இருக்கு, கவரட்டி, இப்படி நிறைய தீவுகள் இருக்கு, அபினி தீவு. இதுல லட்சத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கிறது நமக்கு 9 டிகிரி கால்வாய். சரியா? சோ இது எல்லாமே கரெக்ட். ஓகேவாங்க, 4மே கரெக்டா தான் இருக்கும். ஓகேவாங்க. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சேனல். இந்த 6 டிகிரி 10 டிகிரினா என்னங்க அப்படின்னு கேட்டா வேற ஒண்ணும் இல்ல, அந்த லாட்டிடியூட், அந்த அச்சரேகையில போகக்கூடிய கால்வாய். இப்போ இந்தியாவை நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவோம், 8 டிகிரி 4 டேஷ்ல இருந்து மேல 37 டிகிரி 6 டேஷ் வரைக்கும் இருக்குன்னு சொல்றோம். இந்த 8 டிகிரி 4 டேஷ் சொல்றோம் பாருங்க, கொஞ்சம் கீழே 8 டிகிரியில போகக்கூடிய கால்வாய், கடலுக்குள்ளேயே இருக்க ஒரு வாட்டர் கரண்ட் மாதிரி. சரிங்களா? சோ அந்த மாதிரி ஏரியாவை தான் நம்ம வந்து சொல்றோம். சோ இது எல்லாமே என்னன்னா இந்த அச்சங்கள்ல, இந்த லாட்டிடியூட்ஸ்ல போகக்கூடிய கால்வாய்கள், சேனல் தான் நம்ம இதுல பார்த்துருக்கோம். சரிங்க. சோ அப்ப 10 டிகிரியில இருக்க சேனல் அப்படின்னா 10 டிகிரிக்கு மேல அந்தமான், 10 டிகிரிக்கு கீழே நிக்கோபார். 6 டிகிரிக்கு மேல இருக்கிறது அந்தமான், 6 டிகிரிக்கு மேல இருக்கிறது நமக்கு இந்தோனேஷியா, கீழே இருக்கிறது அந்தமான். அடுத்து 8 டிகிரிக்கு மேல இருக்கிற லட்சத்தீவு, 8 டிகிரிக்கு கீழே இருக்கிறது மால்தீவ்ஸ்.
அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா லட்சத்தீவு 9க்கு மேல இருக்கும், கீழே இருக்கிறது மினிகாய். அந்த மாதிரி ரெண்டுக்கு நடுவுல வந்து அந்த லாட்டிடியூட்ல வந்து போகக்கூடிய கம்பை. ஓகேவா? மொத்த மகிழ்ச்சி குழு தொடர்பான கூற்றுகள் இதுல வந்து எதெல்லாம் சரின்னு பார்த்தோம். 1, 3 சரியா இருக்கும், 2 மட்டும் தப்பு. என்ன பார்ப்பாங்க? ஃபர்ஸ்ட் 1907ல பூடான் அரசர் இருப்பார் இல்லையா, வாங்சுக், அவர் தான் என்ன பண்ணிருப்பாரு, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாரு இல்லைங்க. நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, 1970ல வந்து வாங்சுக் அப்படிங்கிறவர் தான் நம்ம பாக்ஸ்ல போட்டு கொடுத்துருப்பாங்க, நிச்சயமா அதை படிச்சிருப்போம். சரிங்களா? ஓகே. அடுத்து 3வது சொன்னாங்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பண்பாட்டு மரபுகளை பாதுகாப்பதே இது சேர்த்திருக்கு. சரிங்க, என்னங்க சுற்றுச்சூழல் என்விரான்மெண்டல் ப்ராடக்ட் பண்ணதா இருக்கலாம். அடுத்து வேற என்னது, பண்பாடு, நம்மளோட கல்ச்சரல் இருக்கு இல்லையா, சோ நம்மளோட ட்ரெடிஷனல் கல்ச்சர் இதையும் நம்ம பாதுகாக்கிறதும் இது உள்ளதா இருக்கு. கரெக்டா? அப்ப 2வது என்னங்க தப்பு அப்படின்னா, வளர்ச்சியாளர்களுக்கு ஒரே அளவுகளாக பொருளாதார வளர்ச்சி மட்டும்தான் இது சொல்லுது, எக்கனாமிக்கல் குரோத்தை மட்டும்தான் இது போக்கஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா கிடையாது. சரிங்க, அது நமக்கே தெரியலையா, அதாவது மொத்த மகிழ்ச்சி குறியீடு இல்லையா. சோ ஹாப்பி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது என்னது, ஒன்லி நாட் ஒன்லி ஃபார் எக்கனாமிக்கல் குரோத் இல்ல. சோ அப்போ வந்து பொருளாதார வளர்ச்சி மட்டும்தான் இது பாக்குறாங்களான்னு நிச்சயமா கிடையாது. அப்ப அது கூட என்னெல்லாம் இருக்கு அதான் சொல்லுங்க. சரிங்க, இது மட்டும் தப்பா இருக்கும். ஓகே, இன்னொரு கொஸ்டின் பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலா பார்ப்போம். ஓகே, இப்ப அடுத்து பார்ப்போமா. அடுத்து என்ன இருக்கு, அரேஞ்ச் தி ஃபாலோயிங் ஈவென்ட்ஸ் chronological ஆர்டர். சரிங்க, சோ இதுல ஒரு 4 ஈவென்ட் கொடுத்திருக்காங்க. இது இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன் ரிலேட்டடா ஒரு 4 ஈவென்ட் கொடுத்திருக்காங்க. இந்த 4 ஈவென்ட் என்ன பண்ண போறோம், ஒரு chronological ஆர்டர்ல வந்து நம்ம பார்க்க போறோம். சரிங்க, ஓகே, இதுல பார்ப்பாங்க எதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் மார்டிமர் வீலர் ஹரப்பாவை எப்போ அவர் வந்து இது பண்ணாரு, எக்ஸ்கவேஷன் பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1940ல வருவாரு இல்லையா, படிச்சிருப்பீங்க. இதே வீலர் தான் பின்னாடி இந்த 1940ஸ்ல தான் பாண்டிச்சேரி கூட வந்திருப்பாரு, பார்த்திருப்போம்ல, அவர் தாங்க. சரி, 1940ஸ்ல பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி கூட வருவார்ல, அது இவர் தாங்க. தென் அலெக்சாண்டர் பர்ன்ஸ், இவர் வந்து 1831. ஓகே. சார்ல்ஸ் மேசன், இவர் ஃபர்ஸ்ட் வந்திருப்பாரு, சார்ல்ஸ் மேசன் தான் எப்போ வந்திருப்பாரு, 1826. சரிங்களா? ஓகே. அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், அவர் நிறைய பேர் வந்திருப்பாரு, 1853, 1856, 1875. அவர் தான் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாமோட பார்த்துருப்போம்லங்க. ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அவர் ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஜெனரலா கூட இருந்திருப்பாரு, அதில் பார்த்துருப்போம். சரியா? ஓகே, அப்ப பாருங்க இதுலங்க. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யார் வந்திருப்பா, சார்லஸ் மிஷன், இதுதான் 3. அடுத்து அலெக்சாண்டர் பர்ன்ஸ் 2, அடுத்து அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், கடைசியா. சரிங்க, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு போகும்போது சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த ஏரியால வந்து பழைய இடிஞ்ச பில்டிங் எல்லாம் கிடக்குது, நாங்க பார்த்தோம்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதுதான். ஓகே, first of all, assertion reason, the Indian constitution established a system that is quasi-federal or federal in structure, but unitary in spirit. என்ன சொல்றாங்க, இந்திய அரசமைப்பு அரைக்காட்டாட்சி அல்லது அமைப்பில் கூட்டாட்சியாகவும் ஆன்மாவில் ஒற்றையாட்சியும் உள்ள அமைப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பார்க்கிறதுக்கு எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு குவாசி ஃபெடரல் அல்லது ஃபெடரல் மாதிரி, அதாவது கூட்டாட்சி மாதிரி தெரியுது, ஆனா இருந்தாலும் ஒற்றையாட்சி, முழு அதிகாரமும் யார்கிட்ட தான் இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. கரெக்டா? சரியா? சில விஷயங்களை நம்ம வந்து என்னது, ஒற்றை கூட்டாட்சியா இருந்தாலும் ஃபெடரலிசம் அப்படிங்கிற ஃபாலோ பண்ணுவோம். சில இடங்கள்ல என்ன சொல்றோம், நாம யூனிட்டரி ஒற்றையாட்சியை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க, அது கரெக்டா? எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்க பாருங்க. The governor of a state is appointed by the president of India and holds office during the pleasure of the president. சரிங்க, இது பாருங்க. ஏன்னா இதை நம்ம எப்படி சொல்றோம்னா, ஒரு மாநில நிர்வாகத்துக்கு தேவையான ஆளுநர் இருக்காரு, கவர்னர் ஆஃப் தி ஸ்டேட். ஆனா அவர் அப்பாயிண்ட் பண்றது யார் அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் தி நேஷன். அப்போ ஒரு நாட்டுடைய குடியரசுத் தலைவர் தான் என்ன பண்றாரு, கவர்னர், ஒரு ஸ்டேட்டோட கவர்னரா அப்பாயிண்ட் பண்றாரு. தென் அவர் எவ்வளவு நாளைக்கு வந்து அந்த பதவியில இருக்கலாம் அப்படின்னு சொன்னா, இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் நினைச்சா ஒரு கவர்னரை வந்து எப்படி சொல்றது, வேண்டாம் நீங்க வந்து ரிட்டர்ன் வாங்கிக்கோ அப்படின்னு கூட சொல்ல முடியாது இல்லையா. யாரு, பிரசிடென்ட் நினைக்கிற வரைக்கும் இவர் இருப்பாரு. இவருக்கு ஒரு அந்த ஒரு டியூரேஷன் கூட கிடையாது இல்லைங்க, 5 வருஷம் 3 வருஷம் 6 வருஷம் எதுவும் கிடையாது. ஸோ வருவாரு, குடியரசுத் தலைவர் நினைக்கிற வரைக்கும் இருக்கலாம். அப்போ ஃபுல்லாவே யார் கண்ட்ரோல்ல தான் இருக்காரு, கவர்னர், பிரசிடென்ட். அப்ப எதை சொல்றோம், பாக்குறதுக்கு நமக்கு வந்து ஃபெடரலிசம் கூட்டாட்சி மாதிரி இருந்தாலும், ஆனா இது ஒரு என்னது, யூனிட்டரி, ஒரு ஒற்றையாட்சி மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஓகே, அதனால கூற்று காரணம் சரி, ரெண்டுமே கரெக்ட், விளக்கம் தான், கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். சரி, அடுத்து பார்ப்போம்.
இந்த பொது பெயர் இதை பத்தி சொல்லியிருக்கோம் சரிங்க. ஓகேங்க. நாடா புழு இதோட பேர் என்னது? டீனியா சோலியம். நத்தை பைலோ குளோரோபோசா. நட்சத்திர மீன் ஸ்டார் ஃபிஷ் இருக்கு இல்லையா, ஆஸ்ட்ரியஸ் ரிஃபன்ஸ். சோர்ல இருக்க பள்ளி வால் விசார் இருக்கு இல்லையா, பொலாசிஸ் நியூராலிஸ். ஓகே, இது சொல் பேர்ல பார்த்திருப்போம். அடுத்துங்க, the Vande Bharat Sleeper Express was inaugurated by Prime Minister Narendra Modi in Delhi. அதாவது இது கரண்ட் அஃபேர்ல வந்து கேட்ட क्वेश्चन. ஃபர்ஸ்ட் படுக்கை வசதியோட ஸ்லீப்பர் கிளாஸோட இருக்கக்கூடிய சரியா ஸ்லீப்பர் எக்ஸ்பிரஸ் வந்தே பாரத்ல ஓகேவா. இதுக்கு முன்னாடி இந்த சீட்டிங் அது மட்டும் தான் இருந்துச்சு. சோ அந்த ஸ்லீப்பர் எக்ஸ்பிரஸ் இருக்கக்கூடிய வந்தே பாரத் ஃபர்ஸ்ட் எங்க அப்படின்னா நமக்கு டெல்லின்னு சொன்னாங்க. டெல்லி கிடையாது சரிங்க. எங்க டெல்லி கிடையாது, எங்க கல்கத்தா சரியா, கல்கட்டால. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. The inaugurated runs were flag of Howrah to Guwahati. ஹவுரா அப்படின்னாலும் நமக்கு தெரியும் கல்கத்தா. அதை வச்சு நீங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் பண்ணிருக்கலாம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஹவுரா அப்படிங்கிறது கல்கத்தா, கவுஹாத்தி அப்படிங்கிறது இங்க அசாம். சோ அப்படி பார்க்கும்போது நீங்க அதை கொஞ்சம் யோசிச்சீங்கனால இந்த क्वेश्चन தான் ஆன்சர் பண்ணிருக்கலாம் சரியா. ஓகே, நம்ம கத்துக்கணும்ல உள்ள அந்த क्वेश्चन. சோ எங்கன்னு பார்த்தோம். The highest speed this train is 200 km/h அப்படின்னா கிடையாது, 972 km சரிங்க. 972 km/h 972 km/h வந்து இருக்கக்கூடியது. சோ 3 1 வந்து தவறு, ரெண்டாவது மட்டும் தான் கரெக்டா இருக்கும். அடுத்த கொஸ்டின் பா. ஓகே, இதுல ரெண்டு கரெக்டா இருக்கும் பாப்பா. ஃபர்ஸ்ட் ஜிடிபி பத்தி நம்ம வந்து சொல்லிருக்கோம். It measures the total value of final goods and services produced within a country. ஒரு நாட்டோட எல்லைக்குள்ள உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஃபைனல் குட்ஸ், கம்ப்ளீட்டட் குட்ஸ் இருக்கு இல்லையா, முடிவுற்ற பொருட்கள், அது மட்டும் இல்லாம சர்வீசஸ், அதோட வேல்யூ தான் நம்ம ஜிடிபின்னு சொல்றோம். கரெக்ட் தானே? ஓகே, நாட்டோட எல்லைக்குள்ள கரெக்ட். It includes income earned by foreign nationals within the country. சரிங்க, இது என்ன சொல்றோம், நாட்டுக்குள்ள வேலை செய்யக்கூடிய வெளிநாட்டவர்களால் ஏற்படுத்தக்கூடிய வருமானமும், நாட்டுக்குள்ள வேலை பார்க்கிற வெளிநாட்டவர். கரெக்ட். It excludes the depreciation of capital assets. அதாவது மூலதன சொத்துக்கள் இருக்கு, இதுல இருக்கக்கூடிய தேய்மானம் டிப்ரிசியேஷன் பண்ணுது, பிளஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. இது மட்டும் தப்பு சரிங்க. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு மட்டும் நமக்கு கரெக்டா இருக்கும். ஓகே, this what is the total length of coastline including the islands groups for India? சோ இந்தியாவுல தற்போது தீவு கூட்டங்களை சேர்க்கும் போது கடலோர எல்லையோட அளவு என்ன அப்படின்னு பார்க்கிறோம். நம்ம வந்து 10th ஸ்கூல் புக்ல படிக்கும்போது என்ன படிச்சிருப்போம், இந்தியாவுடைய லேண்ட் பார்டர் இருக்கு இல்லையா, லேண்ட் பார்டர் எவ்வளவு படிச்சிருப்போம், லேண்ட் ஃப்ரண்டேர் வந்து ஒரு 15,200 கிலோமீட்டர் அப்படின்னு படிச்சிருப்பீங்க இல்லையா. சரி, கோஸ்டல் லைன், கோஸ்ட் லைன் அப்படின்னு சொல்லும்போது கீழே வரும்போது குஜராத்துக்கு கீழே நம்ம குஜராத் எங்கெல்லாம் பார்ப்போம், குஜராத் எந்தெந்த ஸ்டேட்னு சேர்த்து பார்த்துருவோமா, அவ்வளவுதானே. குஜராத் கீழே என்னது, கர்நாடகா, சரி மகாராஷ்டிரா, குஜராத், மகாராஷ்டிரா, அப்புறம் என்னது கோவா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, அடுத்து ஒடிசா, மேல வெஸ்ட் பெங்கால். இப்படி 9 ஸ்டேட்ல நம்மளுடைய கோஸ்டல் லைன் இருக்கு. சரி, இது லேண்ட் பார்டர் விட்டுருங்க. கோஸ்ட் லைன் அப்படின்னு சொன்னா 9 ஸ்டேட், 9 ஸ்டேட்ஸும் எத்தனை யூனியன் டெரிட்டரி அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பக்கம் மேல டாமன் டையூ, தாத்ரா ஹவேரி, லட்சத்தீவு, பாண்டிச்சேரி, அந்தமான் நிக்கோபார், இப்படி 4 இருக்கு இல்லையா, 4 யூனியன் டெரிட்டரி. ஓகே, 4 யூனியன் டெரிட்டரி. இப்போ நம்மளுடைய இந்த 9 ஸ்டேட்லயும் 4 யூனியன் டெரிட்டரியும் கோஸ்ட் லைன்ல வந்து கவர் பண்றோம். இப்போ நீங்க இந்த ஐலாண்ட சேர்க்காம, ஐலாண்ட்ஸ்னா என்ன இருக்கு நமக்கு, இந்த பக்கம் ராமேஸ்வரம், தனுஷ்கோடி எடுத்துக்கலாம். அப்படி பாத்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு, ஸ்ரீஹரிகோட்டா, வீலர் ஐலாண்ட், இப்படி இந்தியாவுக்குள்ள நிறைய ஐலாண்ட் இருக்கு. ஐலாண்ட சேர்க்காம இந்தியாவோட கோஸ்டல் லைன் கடல் எல்லை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6100 கிலோமீட்டர் இல்லையா. இதுல நாம இந்த ஐலாண்ட்ஸ் தீவு கூட்டங்கள்லாம் இருக்கு, அந்தமான் நிக்கோபார் எல்லாம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு, 7516.6 கிலோமீட்டர் படிச்சிருக்கோம் இல்லையா. இது முன்னாடி. இப்போ இத மெஷர் பண்ணும்போது இந்த 7516 கிலோமீட்டர்ங்கிறது எப்படி மாறி இருக்கு அப்படின்னு கேட்டா 11998 கிலோமீட்டர் மாறி இருக்கு. சரி, 11,098 கிலோமீட்டர்ஸ் இப்ப சேஞ்ச் ஆயிருக்கு. சரி, இப்ப சேட்டலைட் மூலமா மெஷர் பண்ணும்போது சேஞ்ச் ஆகுது.
அப்ப 7516 ஸ்கூல் புக்ல இருக்கு. ஆனா இது கரண்ட்ல மாறிடுச்சு. கரண்ட் டேட்டா கொஞ்சம் முக்கியம். அதுக்கு தான் நம்ம சேர்த்து பார்க்கறோம். ஓகேவா? சரி. இப்படி கூட 1-2 சேர்த்து பார்க்கறோம். அதையும் பார்த்துக்கணும்னாங்க. அடுத்துங்க பயாலஜி வந்து தியரி ஆஃப் யூஸ் அண்ட் டிஸ்யூஸ். என்ன சொல்றாங்க? பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாத கோட்பாடு. யார் சொல்லியிருக்கா? லாமார்க். சரிங்க. ஓகே, லாமார்க் தான் சொல்லியிருப்பாரு. பயன்படுத்தல் மற்றும் பயன்படுத்தாத கோட்பாடு. அதாவது நம்ம என்ன சொல்ற உயிரில நம்மளுடைய ஆர்கன்ஸ், எந்த ஆர்கன் அதிகமாக பயன்படுத்துறோம் பயன்படுத்தல அந்த மாதிரி சொல்றது. அடுத்துங்க மியூட்டேஷன் தியரி. சரியா? மியூட்டேஷன் தியரி யாரு? சார்லஸ் டார்வின் சொன்னாரானா? கிடையாது. சரிங்களா? அது மாதிரி தியரி ஆஃப் நேச்சுரல் செலக்ஷன் யார் சொல்லியிருப்பா? இயற்கை தேர்வு கோட்பாடு யார் சொல்றா? சார்லஸ் டார்வின் சொல்லியிருப்பாரு. சரிங்க. சோ அப்ப அது அடுத்துங்க தியரி ஆஃப் ஆரிஜின் ஆஃப் லைஃப், உயிரின பரிணாம கோட்பாடு. இது யார் சொல்லிப்பா? ஒவரின் ஹால்டே. இது கரெக்ட். சரியா? அப்ப என்னது 1 4 கரெக்ட். ஓகேவா? ஓகே, 114 क्वेश्चन பார்த்துருமா? M6ல இருக்கக்கூடிய ஒரு क्वेश्चन. not the following. என்னன்னா குறுநில மன்னர்கள் வேளிர் இருப்பாங்களா, சீஃப் டைம்ஸ். சோ வேளிர் சீஃப் டைம்ஸ் வந்து இருக்கக்கூடியது எந்தெந்த ஏரியா ஆட்சி பண்ணாங்க? பொதினிமலை, பேகன். ஏன்னா பொதினிமலைக்கு இன்னொரு பேர் பழனிமலை அல்லது ஆவினன் குடின்னு சொல்லுவோம்ல. அங்க இருந்த மக்கள் யாரு? ஆவியர்கள். அதனால அந்த ஊருக்கு பேரு ஆவினன் குடின்னு பேரு. சோ பொதினிமலைக்கு இன்னொரு பேர் இருந்து பழனிமலை. பழனிமலை ஆட்சி பண்ணவர் தான் யாரு? வையாவி கோப்பரும் பேகன். கரெக்ட். ஓகேவா? அடுத்துங்க முள்ளூர் மலை. முள்ளூர் மலைன்னா வேற ஒண்ணும் இல்ல, கொல்லிமலை. கொல்லிமலைன்னு கொடுத்தா நம்ம ஈஸியா சொல்லிடுவோம். அப்படிதானே? காரி. சரி, கொல்லிமலைன்னு சொல்றீங்க. கொல்லிமலை அடுத்தது. சாரி சரி சரி. முள்ளூர் மலை அப்படிங்கிறது என்னன்னா இது நம்ம திருக்கோவிலூர் இருக்குல்லங்க, இந்த ஏரியா. சரியா? மலையம்மான் நாடுன்னு சொல்லுவோம்ல, திருக்கோவிலூர் மலையம்மான் நாடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் முள்ளூர் மலை, மலையம்மான் நாடு. ஆட்சி பண்ணது யாரு? திருமுடி காரி. சரிங்களா? சோ அந்த திருக்கோவிலூர் அந்த ஏரியா. ஓகேவா? அடுத்து சரி, அடுத்து இருக்கு முதிரமலை. முதிரமலை ஆட்சி பண்ணது யாரு அப்படின்னு சொன்னா நமக்கு யாரு? இந்த குமணன். பார்த்துருப்போம். கவி சொல்லுக்கும் தலை கொடுத்தான் அருள் மீறி இந்த குமணனாம் வள்ளல் போல் வாழ்ந்தவர் வரலாறு ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் இந்த தமிழ்நாட்டில் அப்படின்னு உடுமலை நாராயண கவி சொல்லுவார்லாங்க. இந்த குமணன் தான். சரிங்க. பெருஞ்சாத்தன் அப்படிங்கிற புலவனுக்காக தன் தலையே கொடுக்க தயாராயிருப்பாரு. முதிரைமலை ஆட்சி செய்த. தோட்டிமலை அப்படின்னா இந்த நளிமலை. நளிமலைன்னா எதுனா ஊட்டி. தோட்டிமலைக்கு இன்னொரு பேரு நளிமலை, அது பேர் ஊட்டி. ஆட்சி பண்ணவர் ஏன்னா நள்ளி. ஓகேவாங்க? அப்ப என்னது 1 3 4 2. ஓகேவா? சோ முள்ளூர் மலை அப்படிங்கிறது நமக்கு எந்த மலை சொன்னோம்? மலையம்மான் நாடு. பொதினிமலைங்கிறது பழனிமலை. முதிரமலை அப்படிங்கிறது குமணன் ஆட்சி பண்ணுது. தோட்டிமலைனா நளிமலை. சோ நளிமலை அப்படிங்கிறது யார் ஆட்சி பண்ணா? நள்ளி. ஓகே, ஓகே. எல்லாமே கரெக்டா இருக்குமா? பாத்துருமா? கேசவானந்த கேஸ் வச்சு சொல்லியிருக்காங்க. The Supreme Court held that the preamble is a part of the Constitution. அரசியலுக்கு ஒரு பகுதின்னு சொன்னது கரெக்ட் தாங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்கலையா? சரி, எந்த வருஷம் 1973ல வந்து கேசவானந்த பாரதி கேஸ் வந்து இருக்கும். கேசவானந்த பாரதி கேஸ் வந்து எங்க கேரளா ஸ்டேட்ல இது போட்ட ஒரு கேஸ். சரிங்களா? சோ கேசவானந்த பாரதி கேஸ் 1973. அடுத்து it ruled that the preamble can be amended under article 368 provided the basic structure is not destroyed. என்ன சொல்லிருக்காங்க? இப்போ அரசியலமைப்போட ஒரு பகுதின்னு சொல்லிட்டாங்க. பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியாச்சு. இதான் preamble. அப்போ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னா ஆர்டிகல் 368 படி என்ன பண்ணலாம்? நாம அமெண்ட்மெண்ட் பண்ணலாம். பட் என்ன பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இதை கலக்கக்கூடாது, மாறாமல். ஓகேவா? அதான் சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ பகுதி இல்லைன்னு சொன்னா நாட் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, இது வந்து அரசியலமைப்புடைய பகுதி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்மளால அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது 368 படி. ஏன்னா நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ஏரியாவை தான் ஆர்டிகல் 368 பயன்படுத்தி நம்ம என்ன பண்ண முடியும்? அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும். அதான் சொல்லிருக்காங்க. அமெண்ட்மெண்ட் பண்ணலாம், பட் என்ன பண்ணக்கூடாது? பேசிக் ஸ்ட்ரக்சர், அந்த வார்த்தை தான் முக்கியம். பேசிக் ஸ்ட்ரக்சர்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, பிரையாம்பிள்ல சொல்லப்பட்ட அடிப்படை கட்டமைப்பை இதை மாத்தாம நீங்க பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஓகே. It directly overturned the ruling of the பெருவாரி யூனியன் கேஸ். பெருவாரி யூனியன் கேஸ் பார்த்திருப்பீங்க, 1960ல நடக்கும். சோ இந்த பெருவாரி யூனியன் கேஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? சோ இந்த பெருவாரி யூனியன் கேஸ் சொன்னதா அப்படியே மாத்திருக்காங்க.
அது ரைட் தான். ஏன்னா பெருவாரி யூனியன் கேஸ் என்ன சொல்லியிருக்கு, பிரையம்ங்கிறது ஒரு பார்ட் இல்ல அப்படின்னு சொல்லுது, பார்ட் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கு. பட் அப்படி கிடையாது, இது ஒரு பார்ட் தான். சரி, 2026 நம்மளுடைய இதுல சொல்லியிருப்போம் இல்லையா, ரிபப்ளிக் டே அன்னைக்கு பெஸ்ட் டேப்லோ, அதாவது எந்த அலங்கார ஊர்திக்கு நமக்கு சிறந்த விருது கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா மகாராஷ்டிரா. சரிங்க. சோ மகாராஷ்டிரா அவங்களுடைய தீம் என்ன வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, சரிங்க, அவங்களோட தீம் என்னங்க வச்சிருந்தாங்க, அதாவது ஒரு கான்செப்ட்ல வந்து அந்த அலங்காரம் பண்ணி கொண்டு போவாங்க. அப்படி கொண்டு போகும்போது அவங்களோட தீம், மெயின் தீம் என்ன வச்சிருந்தாங்க, கணேஷோத்சவா a symbol of ஆத்ம நிர்பத்ரா. சரிங்களா, ஆத்ம நிர்பத்ரா அதாவது சுயமா எல்லாத்தையும் நம்ம உருவாக்குறோம் இல்லைங்க, அதுக்கான ஒரு அடையாளமா கணேஷோத்சவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீம்ல தான் என்ன பண்ணாங்கன்னா மகாராஷ்டிரால வந்து அலங்காரம் பண்ணி கொண்டு போனாங்க. அதுக்கு தான் என்ன பண்ணிருக்கு, தி பெஸ்ட் டேப்லோ அப்படின்னு 2026 ரிபப்ளிக் டே அன்னைக்கு நம்ம வந்து அவார்ட் கொடுத்துருக்கோம். ஓகே, அது மாதிரி மினிஸ்ட்ரியில இருந்து போகல, ஒவ்வொரு மினிஸ்ட்ரி. சோ மினிஸ்ட்ரி வைஸ் போகும்போது பாத்தீங்க அப்படின்னா எந்த மினிஸ்ட்ரி, சென்ட்ரல் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், கலாச்சார அமைச்சரவை இருக்கு இல்லையா, அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்க, ஸ்டேட்ல இருந்து போனதும் உண்டு, அடுத்தது மாநிலங்கள், சரி மாநிலங்கள்ல இருந்து போனது இருக்கு, மினிஸ்ட்ரி அமைச்சரவையில இருந்து ஒவ்வொரு மினிஸ்ட்ரியில இருந்து போவோம். அப்படி மினிஸ்ட்ரியில இருந்து போனதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டா நமக்கு எதை கொடுத்துருக்காங்க, கல்ச்சர், மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், சரி, கலாச்சாரத்துறைக்கு, மத்திய கலாச்சாரத்துறைக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் மினிஸ்ட்ரியில இருந்து. அதே மாநிலங்கள்ல இருந்து போனதுக்கு மகாராஷ்டிரா. ஓகே, பாருங்க 2026 ஸ்டெம் செல்ஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. சரியா, சூப்பர். ஸ்டெம் செல்ஸ் ஆர் used to treat and heal spinal cord injuries. ஸ்பைனல் கார்டு, முதுகுத்தண்டுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஸ்டெம் செல்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். மூல செல்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்டெம் செல்ஸ், மூலச்செல்கள். இந்த ஸ்டெம் செல்ஸ் ஏங்க யூஸ் பண்றோம், இந்த ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்றாங்களா? எஸ், கரெக்ட் தான். அப்போ அசோசியேஷன் இஸ் கரெக்ட். தென் ரீசன் என்ன, ஸ்டெம் செல்ஸ் possess the special ability to differentiate into any cell type in the body such as blood cells, nerve cells, muscle cells or gland cells. அதாவது இந்த ஸ்டெம் செல்ஸ் இருக்க மூலச்செல்கள் இது எதுவா மாறும்னா நம்ம உடம்புல இருக்க எந்த செல்லா வேணாலும் மாறும். சரிங்க, எந்த செல்லா வேணாலும் மாறும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லலாம், இப்போ நம்ம உடம்புல இருக்க எல்லாம் தனித்தனி இல்லையாங்க, நம்மளுடைய மசில் செல்ஸ் தசை செல்களா இருக்கலாம், போன் செல்ஸ் எலும்பு செல் வேற, நர்வ் செல்ஸ் நரம்பு செல் வேற, இப்படி எல்லாமே தனித்தனியா இருக்குல்ல. ஆனா நம்ம ஒரு குழந்தைதான் அம்மாவோட வயத்துல ஃபார்ம் ஆகும்போது முதல்ல ஒரு செல் உருவாது இல்லைங்க, அது என்ன செல்லா இருந்துச்சு, இதய செல்லா இருந்துச்சா, இல்ல எலும்பு செல்லா இருந்துச்சா, இல்லையே, ஒரு செல் தானே எல்லாமே மாறிச்சு. சோ அந்த மாதிரி செல்ல தான் நம்ம சொல்றோம் ஸ்டெம் செல்ஸ், மூலச்செல்கள் சொல்றோம். சோ இதை பயன்படுத்தும் போது நமக்கு ஸ்பைனல் கார்டுல ஏற்படக்கூடிய இன்ஜுரிஸ்க்கு வந்து என்ன பண்ணா இதெல்லாம் ட்ரீட்மெண்ட்க்கு யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், கரெக்ட், ரெண்டுமே கரெக்ட். அது மாதிரி இதுக்குத்தான் இது யூஸ் பண்றது கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. சரிங்களா, அதனால கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். சரிங்களா, சம்டைம்ஸ் இதுல ஒண்ணு இருக்கும், கீழே ஒண்ணு இருக்கும், ரெண்டு சரிதான். சரிங்களா, பட் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கிறத கொஞ்சம் பார்க்கணும். இது எக்ஸ்பிளைன் பண்ணுது. சரி, 17வது கொஸ்டின், புறநானூறு சொல்லக்கூடிய விருந்தோம்பல் நம்மளுடைய யூனிட் 6ல கல்ச்சர், தமிழ் கல்ச்சர் ஆஃப் தமிழ் சொசைட்டி. சரியா, தமிழ் சமுதாய வரலாறு சொல்றோம்ல, அதுல தமிழ் கல்ச்சர் படிக்கணும். தமிழ் கல்ச்சர் அப்படின்னு சொல்லும்போது விருந்தோம்பல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது சொல்லியிருக்கோம். சரிங்க, ஓகே. புறநானூறுல என்ன இருக்கு, விதைத்தனை உரலிட்டு எடுத்து உணவுங்கள் படிச்சிருக்கோம் இல்லையா, குரல் உணங்கு விதைத்தனை உரல் வாய்ப்பை இது அப்படின்னு ஒரு லைன் இருக்கலாங்க. வீட்டுக்கு ஒருத்தர் சாப்பிட வரும்போது காசு இருக்காது, விதைக்கிறதுக்கு வச்சிருந்த திணையை போட்டு சாப்பாடு கொடுத்ததை பத்தி சொன்னது. விரும்புவதற்கு உணவளிக்க வரகினை கடனாக பெற்று வருதல், கடனா வாங்கி இது பண்ணது. அடுத்து தன்னுடைய வாழை அடகு வச்சு சாப்பாடு கொடுத்துருப்பாரு. சரிங்க, அதுவும் நமக்கு வந்து இதுல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, ஓகே. இதெல்லாம் புறநானூறுல இருக்கிறதுங்க. ஆனா இடையில ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, இரவில் கதவை அடைப்பதற்கு முன் விருந்தினர் எவரும் உளரோ என தேடுதல் படிச்சிருப்போம். பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவர் ஒளிரோ அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு, ப்ரீவியஸ் இயர்ல கேட்டாங்க, ஞாபகம் இருக்கா? பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவர் ஒளிரோ அப்படின்னா தூங்க போகும்போது ஒரு பொண்ணு கேட்கிறாங்க, கதவை அடைக்கும் போது யார சாப்பிடறோம் நீ இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. இது எதுல இருக்குன்னா குறுந்தொகையில இருக்கு, புறநானூறு கிடையாது, குறுந்தொகையில இருக்கு. சரியா, குறுந்தொகையில் உள்ளது, இது புறநானூறு கிடையாது. மத்த மூணுமே என்னது புறநானூறு. சரியா, புறநானூறுல வேற என்ன இருக்குன்னா இந்த பாட்டு படிச்சுக்கல, உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் ஏவது ஆயினும், உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்வை ஈவதாயினும், அமிழ்தமே கிடைச்சாலும் சரி,
தனியாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் புறநானூறுல இருக்கு. சரியா? விருந்தோம்பல் நிறைய இருக்கு, நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, இந்த வருஷம் கொடுத்த அவார்ட் பார்க்காங்க, எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு பார்த்து சார் எதெல்லாம் தப்புன்னு பார்த்துருங்க. 2 4 தப்புங்க. சரிங்க, 2 4. காமராஜர் விருது வந்து எஸ்.எம். இதயத்துல்லா கொடுத்துருப்பாங்க. கலைஞர் விருது தான் விடுதலை விரும்பி. 2 பேருக்கு அப்படி இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கும். சரியா? 2 4 மத்தெல்லாம் கரெக்டுங்க. சரியா? பொதுவாக அந்த மாதிரி இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லும்போது மோஸ்ட்லி இன்டர்சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. சரியா? முன்னாடியே மேத்ஸ் ஃபாலோயிங் இருக்கும்போது கூட நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா போடுற மாதிரி இருந்துச்சு. இப்போ கரெக்ட் பேர் இருக்குன்னா இன்கரெக்ட் பேர் இருக்குன்னு போது எக்ஸாக்டா தெரிஞ்சா மட்டும் தான் நம்மளால போட முடியுது இல்லையாங்க. அந்த அளவுக்கு கொஸ்டின் வந்து என்ன பண்றோம், நம்மளோட நாலேஜ் ரொம்ப செக் பண்றாங்க. ஓகே, நம்ம படிக்கிறதா படிச்சதான் புதுசா படிக்க போறது இல்லை. எப்படி பார்த்தாலும் ஒரு இயர்ல நியூஸ் பேப்பர்ல வந்தா இயர் நம்ம என்ன பண்ண போறோம், அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க நம்ம படிக்க தான் போறோம். ஆனா இப்ப என்ன சொல்லணும்னா இன்னும் எப்படி சொல்ல, படிக்கிற விஷயத்தே நம்ம டீட்டெயிலா படிக்கிறோம், அவ்வளவுதான், தெளிவா படிக்கிறோம். ஓகே, அந்த மாதிரி அவ்வளவுதாங்க இந்த கொஸ்டினுக்கும் மேத் ஃபாலோக்கும் உள்ள டிஃபரெண்ட். சரியா? ஓகே, சரி, யார் யார் இதெல்லாம் சொல்லிட்டு பாப்போமா? இல்ல 3மே கரெக்ட் தான். இது 3மே நமக்கு தெரிஞ்சது என்னங்க. ஐடென்டிட்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுது பால்கிவாலா. ஹாரோஸ்கோப் ஆஃப் சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், மக்களாட்சி குடியரசின் ஜாதகம்னு சொன்னது முன்ஷி. பாரடைஸ் ஃபார் லாயர்ஸ், வழக்கறிஞர் சொர்க்கம் சொன்னது ஐவர்ஜெனிக்ஸ். ஓகே, கரெக்ட் தான். இதுலயும் நிறைய படிச்சிருப்போம்லங்க. சோல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. சோல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பின் ஆன்மான்னு சொன்னது யாரு? சோல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் சொன்னது நமக்கு தெரியும், ஹிதயத்துல்லா, நீதிபதி ஹிதயத்துல்லா சொல்லியிருப்பாரு. சோல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், ஆன்மான்னு சொல்லியிருப்பாரு. இன்னொருத்தர் சொல்லுவார்லங்க, பிரிசியஸ் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், பிரிசியஸ் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா. விலை மதிப்பெற்ற பகுதி, அதாவது விலை உயர்ந்த பகுதின்னு சொல்லுவார் இல்லையா, ஜல் அந்த மாதிரி சொல்லியிருப்பார் இல்லையா. யாரு? தாகூர்தாஸ் பார்கவா சொல்றாரு. கீ நோட் அப்படின்னு சொன்னது யாரு? கீ நோட் அப்படின்னு சொன்னது யாரு? எர்னஸ்ட் பர்க்னர் சொல்லியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துப்போம். ஒரு அரசியல் சாவி எர்னஸ்ட் பர்க்னர் சொன்னது. திறவுகோல்னு சொல்லுவார்ல, கீ நோட், திறவுகோல்னு சொன்னது எர்னஸ்ட் பர்க்னர். அதுக்கடுத்து இதை பார்த்தோம்ல, பிரிஷியஸ் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னது தாகூர்தாஸ் பார்கவா. அதுக்கப்புறம் இன்னொன்னு பார்த்தோம், சோல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொன்னது யாரு? ஹிதயத்துல்லா. ஓகே, படிச்சிருப்போம்ல. ஓகே, மொத்த தேசிய மகிழ்ச்சி கூட அது முன்னாடி இந்த கொஸ்டின் பார்த்துலாங்க. இதுல எதெல்லாம் வரும்னு கேட்டிருக்காங்க. எஸ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், அடுத்து கல்ச்சரல் ப்ரிசர்வேஷன், குட் கவர்னன்ஸ், நல்லாட்சி, நிலையான வளர்ச்சி, கலாச்சாரத்தை பாதுகாக்கிறது. இது எல்லாம் சேர்ந்தாதான் இது மகிழ்ச்சியான குறியீடு. அரசாங்கம் நல்லா இருக்கும், கலாச்சாரம் பாதிக்க கூடாது, நிலையான வளர்ச்சி, ஒரு சஸ்டைனபிளா என்ன டெவலப் ஆகிட்டே இருக்கணும். ஓகே, நம்ம முன்னாடி பார்த்தோம் அந்த கொஸ்டினுக்காக தான், அதான் அப்படி பார்க்கலாம். பொருந்தாத இணை என்னங்க அப்படின்னு கேட்டா, சரி, காந்தன் அப்படிங்கிறது சோழ மன்னன், கரெக்ட். அச்சுத விக்கிரந்தன் கலப்பரர், அச்சுத விக்கிரந்தன், அச்சுத கலப்பாளர், முத்து வடுகருட நாடர், பெரும்பிடு முத்தரையர், ஓகே, அப்புறம் சேந்தன், கூந்தன், இவங்கெல்லாம் யார் அப்படின்னா கலப்பராஸ். சரியா? கலப்பரர்கள்ல அந்துவன் சேரல் இரும்பர் வந்து சேரர்கள். சேரர்கள் பொதுவாக நம்ம கேபிட்டல் படிப்போல, சேரோட தலைநகர் என்ன படிச்சிருப்பீங்க? வஞ்சி அல்லது கரூர்னு. சோ இந்த அந்துவன் சேரல் இரும்பறைக்கு முன்னாடி இருந்தவங்க, அதுக்கப்புறமா அவங்களோட குடும்பத்துக்காரங்க எல்லாரும் இருந்தது திருவஞ்சிக்களம், வஞ்சி அப்படி போலயா. பெருஞ்சோற்று உதயன சேரல், இமயவரம்ப நெடுஞ்சேரலாதன், களங்காய்கண்ணி நார்முடி சேரல், பல்யானை செல்கள் குட்டுவன், கடற்பெறகோட்டிய செங்குட்டுவன், ஆடு கோட்பாட்டு சேரலாதன், செல்வக்கடுங்க வாலியாதன், இவங்க எல்லாம் யார் அப்படின்னா திருவஞ்சைக்களத்துல இருந்து ஆட்சி பண்ணாங்க. இவங்க பசங்களும் இப்ப நம்ம பார்த்தோம்ல, இவங்களோட பசங்களும் இங்கதான் இருந்தாங்க திருவஞ்சைக்களத்துல. ஆனா இங்க இருந்து ஒரு குரூப் மட்டும் சண்டை போட்டு தனியா வந்தாங்க. அவங்கதான் அந்துவன் சேரல் இரும்பறை. இவங்க கரூர்ல இருந்து ஆட்சி பண்ணாங்க. கரூர்ல இருந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க இல்லையா. அந்துவன் சேரல் இரும்பறை, குடக்கோயில் சரி தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பறை, குடக்கோய் எறிந்த இளஞ்சேரல் இரும்பறை, யானை கட்சை மாந்தரஞ்சேரல் இரும்பறை. பேட்டரி இதுங்க
சின்ன மணி 3 ஆயிடுச்சு. சரி, இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல 50 கொஸ்டின் பார்க்கணும். அரை மணி நேரத்துல 20 கொஸ்டின் பார்த்துருக்கேன். இன்னும் அரை மணி நேரத்துல 50 கொஸ்டின் பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? வைகரை வையேக்கரே காற்றே நில்லு. யானைக்கட்சி மாந்தரஞ்செயல் இருமுறை இந்த மாதிரி இவங்கெல்லாம் எங்க இருந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க? கரூர்ல இருந்து. இந்த டீட்டெயில அந்தவன்சேரி இருமுறைக்கு அப்புறம் தான் கரூருக்கு வந்தாங்க. முன்னாடி இருந்தவங்கலாம் அவங்க குடும்பம் எல்லாம் அப்படியே திருவஞ்சி களத்துல இருந்துன்னு சொன்னது புகழூர் இன்ஸ்கிரிப்ஷன். சோ இந்த புகழூர் கல்வெட்டை கண்டுபிடிச்சவர் தான் யாருன்னா ஐராவத மகாதேவன் ஐயா. முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அப்ப செல்வக்கடுங்க வாலியாதன் வந்து பாண்டியன்னு கொடுத்துருக்க கிடையாது. ஏன்னா யாரு? செல்வக்கடுங்க வாலியாதன் சேரர். யாரு? சேரர். இந்த காந்தன் இருக்காரு இல்லையா? காந்தன் தான் என்னன்னா இந்த காவிரி ஆறை உருவாக்குனவர். காவிரி ஆறு வேணும், ஒரு ரிவர் வேணும்னு அகத்தியர்கிட்ட கேட்டதுனாலும் அகத்தியர் தான் அந்த காவிரி ஆறு உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லப்படுது. இவராலதான் அந்த காவிரி ஆறு உருவாச்சு. அது மாதிரி இந்த காவிரி ஆறு கடலுக்குள்ள போற இடத்துல காவிரி பூம்பட்டினம்னு ஒரு ஊர் உண்டு இல்லையா? பூம்புகார். அதை உருவாக்குனவர் காந்தன் தான். இந்த காந்தன் தான் பூம்புகாரை உருவாக்குனாருங்கிறது மணிமேகலையில சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? சோ இப்ப காந்தன் சோழ மன்னர், அச்சுத விக்கிரந்தன் களப்பிரர், அந்தோஞ்சேரியில் இருமுறை சேர மன்னர், செல்வக்கடுங்க வாலியாதர் அவரும் சேரன் தான், ஆனா பாண்டியன் கொடுத்துட்டோம், அதனால தப்பு. அடுத்துங்க how many of the below bears are சரி கரெக்ட்லி மேட்ச் அப்படின்னு கேட்டுக்கோம். 2 கரெக்டே, ஒன்னே ஒண்ணு தப்பு. என்ன தப்பு அப்படின்னு பார்க்கணும்ல, அதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் 5th ஷெட்யூல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரைபல் ஏரியாஸ் இன் அசாம், மேகாலயா, திரிபுரா அண்ட் மிசோரம் அப்படின்னு சொன்னோம். இது 5th ஷெட்யூல் அல்ல, 6th ஷெட்யூல். 5th என்ன சொல்லிருப்பாங்கன்னா அசாம், மேகாலயா, திரிபுரா அண்ட் மிசோரம் தவிர்த்து, சரி எக்ஸ்க்ளூடட், இந்த ஏரியா தவிர்த்து மத்த இடத்துல இருக்கிற ட்ரைபல் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் எதுல சொல்லிருப்பாங்க அப்படின்னு சொன்னா 5th ஷெட்யூல். சரிங்க, அப்போ இத சொன்னது 6th ஷெட்யூல். சரிங்க, அது கொஞ்சம் பாத்துக்கணும். சரி, இது எல்லாம் ஒரு ட்ரைபல் ஏரியாவுல வருது, ட்ரைபல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல கொண்டு வரணும், 5th ஷெட்யூல்ல வைக்கணுமா 6th ஷெட்யூல்ல வைக்கணுமா அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறது யார் அப்படின்னு கேட்டா பிரசிடென்ட். சரிங்க, சோ 5th ஷெட்யூல் 6th ஷெட்யூல் தான் வைக்கணும் அப்படின்னு சொன்னா முடிவெடுக்கிற யாரு? பிரசிடென்ட் தான் இது கொண்டு வரணும். சரி, இப்ப நம்ம சொல்லலையா அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் இந்த ஏரியால இருக்கக்கூடிய ட்ரைபல் அட்மினிஸ்ட்ரேஷன் இதை பத்தி சொல்லக்கூடியது வந்து 6th ஷெட்யூல், 6வது அட்டவணை இது. ஓகே, அடுப்போமா 7th ஷெட்யூல், the section regarding the enacted of laws on the union, state and concurrent list, மத்திய மாநில பொதுப்பட்டியல் இருக்கு இல்லையா, இதை பத்தி சொல்லக்கூடியது இதுங்க நமக்கு 7th. அது கரெக்ட் தானே? ஓகே, அடுத்து 10th ஷெட்யூல் என்ன சொல்லுது? anti-defection law added by the 52nd amendment இல்லையா? நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் இருக்கு இல்லையா? ஓகே, கட்சித்தாவல் தடை சட்டம் இப்ப கொஞ்சம் முக்கியம், அதெல்லாம் பார்த்துச்சுக்கணும். சரியா? ஓகே, எந்த வருஷம் அப்படின்னு உங்களுக்கு ஓகே 1985 கொண்டு வந்து போலையா? ஓகே, அதுல கொண்டுதான் 52nd அமெண்ட்மெண்ட்ல anti-defection law. சோ இது வந்து கட்சித்தாவல் தடை சட்டம். ஓகேவா? அப்ப அது கரெக்ட். 2 பேர் கரெக்டா இருக்கு, 1 மட்டும் தப்பா இருக்கு. ஓகே, அது கட்சித்தாவல் தடை சட்டம் மூலமா, anti-defection law மூலமா ஒரு மெம்பர் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணக்கூடிய ரைட்ஸ் யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டா யாருக்கு? ஸ்பீக்கர். எஸ், யாருக்கு? சபாநாயகருக்கு தான் இருக்கு. இங்க நம்மளுடைய அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டசபையாக இருந்தாலும் சரி, லோக்சபாவாக இருந்தாலும் சரி, சரியா, ரெண்டுமே ஒரு மெம்பருடைய, ஏன்னா இந்த ரெண்டும் தான் டைரக்ட் எலெக்ஷன். சோ டைரக்ட் எலெக்ஷன்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மெம்பர், ஒரு உறுப்பினருடைய தகுதி இழப்பு, அவரு டிஸ்குவாலிஃபை பண்ணக்கூடிய உரிமை யார்கிட்ட இருக்குன்னா சபாநாயகர், ஸ்பீக்கர் கிட்ட தான் இருக்கு. சரியா? அதுதான் anti-defection law. அது மெஜாரிட்டியா 2/3 பிரிஞ்சு போறாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாது. ஒரு கட்சியில இருந்து 2/3, இப்போ 300 பேர்ல 200 பேர் பிரிஞ்சு போறாங்க, 30 பேர்ல 20 பேர் பிரிஞ்சு போறாங்க, 3ல 2 பங்கு 2/3 பிரிஞ்சு போறாங்கன்னா anti-defection law கொண்டு வர முடியாது. அப்ப இந்த கட்சி பிரிஞ்சு போச்சுன்னு தான் சொல்ல முடியுமே தவிர கட்சி தாவல்னு சொல்ல முடியாது. சரியா? ஓகே, அம்மா
வளர்ச்சியடைந்த பொருளாதாரங்கள் தொடர்பான கூற்றுகள். ஹை பர் கேபிட்டா இன்கம், அதாவது வளர்ச்சியடைந்த நாடுகள் டெவலப்டு கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா? சோ டெவலப்டு கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க, பெர் கேபிட்டா இன்கம், அதாவது தலா வருமானம் ரொம்ப அதிகமா இருக்குன்னு. கரெக்டா? டாமினன்ஸ் ஆஃப் தி அக்ரிகல்ச்சரல் செக்டார், வேளாண்மை துறையோட தாக்கம் இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. கிடையாது. ஏன்னா இங்க எது இருக்கும் அப்படின்னு கேட்டா அக்ரிகல்ச்சர் இல்ல, என்ன இருக்கும்? தொழில்துறை, இண்டஸ்ட்ரியல் செக்டாரோடைய இன்ஃபுளுன்ஸ் தான் அதிகமா இருக்கும். சரியா? இப்ப வேளாண்மை துறையில தொழில்துறை தான் இருக்கும் வளர்ந்த நாடுகள்ல. அடுத்து they show high levels of urbanization, அவை உயர்ந்த அளவிலான நகரமயமாக்கல். கரெக்ட் தானுங்க. அர்பனைசேஷன் அதிகமா இருக்கும் டெவலப்டு கண்ட்ரிஸ் அப்படிங்கும்போது, அர்பனைசேஷன் அதிகமா இருக்கும். இப்ப நம்மள பார்த்தோம் அப்படின்னா நாம யாரு டெவலப்பிங் கண்ட்ரிஸ், வளர்ந்துகிட்டு இருக்கோம். ரெண்டுமே பாருங்களேன் கிட்டத்தட்ட இருக்கும். இது நம்மளுடைய ரூரல் பாப்புலேஷனும் அர்பன் பாப்புலேஷனும். சரி, கிராம மக்கள் தொகையும் நகர மக்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மள டெவலப்பிங் கண்ட்ரிஸ். டெவலப்டு கண்ட்ரியா ஆகும்போது, ஒரு வளர்ந்த நாடா மாறும்போது நாம கிட்டையும் அர்பன் பாப்புலேஷன் தான் அதிகமா இருக்கும். சரியா? நகரமயமாக தான் அதிகமா இருக்கும். ஓகேவா? சொல்லிக்கோங்க. ரெண்டாவது தப்பு என்னங்க? ரெண்டாயிரத்தி 24-25 தமிழ்நாட்டோட செயல்திறனை பத்தி சொல்லிருக்காங்க. இந்தியாவோட மக்கள் தொகையில சுமார் 6% மட்டுமே கொண்டிருந்த போதிலும் தமிழ்நாடு இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 9.4% கரெக்ட். தமிழ்நாடு இந்தியா மொத்த புயல் பெறல 10% சொன்னாங்க. கிடையாது, 10% கிடையாது. சரிங்க, 4% நம்மகிட்ட இருக்கும். சரிங்களா? அது மட்டும் தப்பு. அடுத்து தமிழ்நாட்டின் நடப்பு விலைகளில் கணக்கிடப்பட்ட மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி 30 லட்சம் கோடி தாண்டி உள்ளது. இதெல்லாம் கரெக்ட். ரெண்டாவது மட்டும் தப்புங்க, 10% கிடையாது. ஓகே, 125 கொஸ்டின் போமா. how many words are correctly matched அப்படின்னு கேட்டிருக்கோம். சோ எத்தனை இதெல்லாம் கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு பாப்பாங்க. சோ கரெக்டா மேட்ச் ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 2 அதுல என்னது ஃபர்ஸ்ட் 2 ப்ளூ கிரீன் ஆல்கே, நம்மளுடைய இது நீல பசும்பாசி அப்படின்னு சொல்லும்போது எதெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டா நமக்கு வந்து ஆசிலோட்டோரியா கரெக்ட். சரிங்க, என்னங்க ஆசிலோட்டோரியாவும் சைனோ பாக்டீரியாவும் இருக்கும். சரிங்க, ஆசிலோட்டோரியா அண்ட் சைனோ பாக்டீரியா ரைட் தானே? பச்சை பாசி கிரீன் ஆல்கே அப்படிங்கும்போது கிளாமிடமோனஸ் அண்ட் குளோரல்லா. சைனோபாக்டீரியா அண்ட் குளோரல்லா, இதெல்லாம் கரெக்ட். சரியா? அடுத்து பிரவுன் ஆல்கே அப்படிங்கிறது லாமினேரியா, ரெட் ஆல்கே அப்படிங்கிறது பாலிசிபோனியா. சரியா? சோ இந்த ரெண்டும் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கும். ஓகே, அது ரெண்டு கரெக்ட். அடுத்து தமிழ்நாடு அரசு 2026 தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாடு எங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்டுக்கோங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் உமாஜின் TN26 சமிட் வாஸ் ஹெல்ட் அட் சென்னை ட்ரேட் சென்டர்ல வந்து நடந்திருக்கும். ஓகே, கரெக்ட் தான். பட் என்ன அப்படின்னு கேட்டா இது என்னன்னு பாப்பா. நமக்கு என்ன இருக்கு? உமாஜின். வாட் இஸ் உமாஜின் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரிச்சிடுனா யூ பிளஸ் இமேஜின், யூ பிளஸ் இமேஜின் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதுதான் உமாஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுல என்னெல்லாம் வந்து நம்ம அதிகமா ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா, சரிங்க, இதுல அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி என்னெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிளாக் செயின் பத்தி பேசியிருக்காங்க. தென் சைபர் செக்யூரிட்டி, இணைய பாதுகாப்பு இருக்கு இல்லையா, சைபர் செக்யூரிட்டி. ஓகே, முக்கியமா ஃபோக்கஸ் வந்து நம்ம AI, அடுத்து பிளாக் செயின் இருக்கு, அதுக்கு இருக்கு சைபர் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்துருந்தாங்க. சரிங்க, ஸோ இதுல வந்து என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, விஷுவல் எஃபெக்ட்ஸ் இருக்கு, கிராஃபிக்ஸ். சரிங்களா? அதுக்கு என்னது காமிக்ஸ், இதை பத்தி சொல்லியிருந்தாங்க. காமிக்ஸ் அண்ட் சிஜி. சரியா? இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து பொதுவாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிளாக் செயின், சைபர் செக்யூரிட்டி, விஷுவல் எஃபெக்ட்ஸ், அதுக்கப்புறம் கிராஃபிக், காமிக்ஸ், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா என்ன பண்ணாங்க, இந்த மாநாடு வந்து நடந்துச்சு. சென்னையில எங்க அப்படின்னா ட்ரெயின் சென்டர்ல நடந்திருக்கும். அது பொதுவாக நடக்கிறதா. சரியா? ஸோ இமேஜின் அப்படின்னா என்னன்னா யூ பிளஸ் இமேஜின், அதுதான் இமேஜின் அப்படின்னு வந்து வச்சிருக்காங்க. பேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே,
இந்திய அரசியலமைப்பு நெகிழ்வுத்தன்மை மற்றும் நெகிழ்வற்ற தன்மையோட இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய கான்ஸ்டியூஷன் வந்து பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஃபிளெக்சிபிலிட்டினா நெகிழ்வுத்தன்மை, ரிஜிடிட்டி அப்படின்னு சொன்னா நெகிழ்வற்ற தன்மை, ரெண்டுமே இருக்கு. சில நேரங்களில் வந்து நெகிழ்வுத்தன்மை ஃபிளெக்சிபிலிட்டியோட இருக்கும், சில நேரத்தில் நெகிழாத்தன்மை ரிஜிடிட்டியோட இருக்கும். கரெக்டா? என்ன சொல்றாங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து சிம்பிள் மெஜாரிட்டி போதும் இல்லையா? சிம்பிள் மெஜாரிட்டி போகும்போது சாதாரண ஒரு சட்டத்தை நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து சிம்பிள் மெஜாரிட்டி இருக்கிறது என்னது அப்படின்னு கேட்டா ஃபிளெக்சிபிலிட்டி, ஃபிளெக்சிபிளா இருக்கு. சம்டைம்ஸ் என்னது ஸ்பெஷல் மெஜாரிட்டி கேட்கிறோம், ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ஸ்டேட் மெஜாரிட்டி கேட்கிறோம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? சிறப்பு பெரும்பான்மை, சிறப்பு பெரும்பான்மையோட மாநிலத்தோட பெரும்பான்மை கேட்கிறோம் இல்லையா? இதெல்லாம் என்னது? ரிஜிடிட்டி. ஒரு சட்டத்தை அமெண்ட்மெண்ட் பண்றது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறது. ஃபிளெக்சிபிலிட்டி சிம்பிள் மெஜாரிட்டியில பண்றது ஈஸியா பண்ணலாம். ஸோ இதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? ஆர்டிகல் 368ல வரும், ஆனா 316 கொடுத்ததுனால இது தப்பு. சரிங்க? 368 கொடுத்திருந்தா இதுவும் கரெக்டா இருக்கும். சரிங்களா? எடுத்துங்க யூனிட் 6 கொஸ்டின். சோழாஸ்ல வந்து அவங்களோட பேர்லாம் பார்த்துக்கோ. சோழா, சேரா. வீர நாராயணன் யாரு அப்படின்னு கேட்டா, வீர நாராயணன்னா யாருன்னா பராந்தக சோழன். முடிகொண்ட சோழன் யாருன்னா ராஜேந்திரன். குணபரன் மகேந்திரன். மாமல்லன் நரசிம்மவர்மன். சரிங்க? நம்ம தெரியும் முதலாம் நரசிம்மவர்மா எல்லாமே ஃபர்ஸ்ட், எல்லாருமே முதல்ல வரக்கூடியவங்க. சரியா? பேர் தாங்க வீர நாராயணன். பராந்தகன் இருக்கால, அவரோட பையன் ராஜாதித்தன்னா வீர நாராயணன் லேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரி வந்து கட்டியிருப்பாரு. தமிழ்நாட்டோட மிகப்பெரிய ஏரி வீர நாராயணன் லேக் எங்க இருக்கு அப்படின்னா சிதம்பரம் பக்கத்துல. வீராணம் ஏரின்னு சொல்லுவாங்க, வீராணம் லேக் அதுதாங்க. ஓகே, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒன்னே ஒண்ணுதான் கரெக்டா இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டா, அமெரிக்கா தான் உலகோட மிகப்பெரிய உற்பத்தியாளராக இருக்கும். சரிங்க? ஸோ இந்தியாலாம் ஃபர்ஸ்ட் டாப் 5ல இருக்குன்னு சொல்லிருப்பாங்க, இல்ல. சரிங்க? ஸோ இதுல வந்து ஒன்னே ஒன்று கரெக்ட், இது அமெரிக்கா தான் இது வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு. சரியா? ஓகே, இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின் தானங்க. which was following rivers divides the peninsula plateau into two major parts. நம்மளோட தீபகற்ப பீடபூமியை ரெண்டா பிரிக்கக்கூடிய ஆறு எது அப்படின்னு கேட்டுக்கோங்க. எந்த ஆறுங்க? நமக்கு நர்மதா. ஓகே, நர்மதா நம்ம பார்த்துருப்போம். மகாநதி ஒடிசாவுக்குள்ள வந்துடும் இல்லையா? மகாநதி இல்லைங்க, ஒடிசா சத்தீஸ்கர். காவிரி நமக்கு எங்க வந்துடும்? தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடும், கர்நாடகா தமிழ்நாடு. ஸோ கிருஷ்ணா தெரியும் நமக்கு வந்து அந்த பக்கத்துல மகாராஷ்டிரா கர்நாடகா ஆந்திரா அப்படி இருக்கக்கூடியது. நர்மதை பார்த்துருப்பீங்க, அந்த குஜராத் அந்த ஏரியா. சரிங்க? நர்மதை தான் என்ன பண்ணும்? பென்சுலா போயிட்டு ரெண்டா பிரிக்கும். மேல இருக்க ஏரியாவை என்ன சொல்லுவோம்? சென்டர் ஹைலாண்ட்ஸ், மத்திய உயர்நிலங்கள் அப்படின்னும். கீழே இருக்கக்கூடிய பகுதியை தக்கான பீடபூமி, டெக்கான் பிளேட்டோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது வந்து என்னன்னா 2025 பட்ஜெட்ல வந்து சொல்லியிருந்தேன். 25-26ல தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தேன் மியூசியம். நாவாய், ராமநாதபுரம் மாவட்டம் அலங்கங்குளம். சோழர்களை பத்தி சொல்லக்கூடிய மியூசியம் இருக்கிறது தஞ்சாவூர். நடுகல் மியூசியம் இருக்கிறது தர்மபுரி. நொய்யல் மியூசியம் வரப்போறது கொடுமணல். சரிங்களா? சப்போ இதுல இருக்கும் 4-3-2-1. இதுல நாவாய் மியூசியம் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்திலையும், நொய்யல் அப்படிங்கிறது ஈரோடு மாவட்டத்திலையும் கொண்டு வரப்போறது. இது புதுசு, மற்ற எல்லாமே முன்னாடியே இருக்கு. ஹீரோ ஸ்டோன் ஆன்சைட் மியூசியம் தர்மபுரியில இருக்கு. தென் பாத்தீங்கன்னா சோழாஸுடைய ராஜராஜன் மியூசியம் வந்து தஞ்சாவூர். ராஜேந்திரன் மியூசியம் வந்து கங்கை கொண்ட சோழபுரம். அதுக்கப்புறம் நிறைய மியூசியம் இருக்குங்க. இது இருக்குல்லங்க, ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் பீரியட் மியூசியம், வரலாற்றுக்கு முந்தைய கால அருங்காட்சியகம் வந்து திருவள்ளூர் பூண்டியில இருக்கு. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் பூண்டியில வந்து வரலாற்றுக்கு முந்தைய கால அருங்காட்சியகம் இருக்கு. குற்றாலத்துல வந்து ட்ரைபல் மியூசியம் இருக்கு, பழங்குடியினர் தொடர்பான அருங்காட்சியகம் இருக்கு. அடுத்து பொருணை அருங்காட்சியம் இப்ப ரீசெண்டா உங்களுக்கு நல்லாவே தெரியும். பொருணை மியூசியம் எங்க திருநெல்வேலியில இருக்கு, 2025ல ஸ்டார்ட் பண்ணது இருக்கு. அதுக்கடுத்து கீழடி மியூசியம் இருக்கு. திருமலை நாயக்கர் மியூசியம் வந்து மதுரையில இருக்குது. மராத்தியர் மியூசியம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா தஞ்சாவூர்ல இருக்கு. தஞ்சை சரஸ்வதி மகால் மராட்டாஸ் மியூசியம் தஞ்சாவூர்ல இருக்கு. இஸ்லாமிக் மியூசியம் வெள்ளூர்ல இருக்கு. சரியா? வேலூர்ல இருக்கு. ராணிப்பேட்டையில, சரியா, ராணிப்பேட்டையில இருக்கு. அதுக்கப்புறம் மியூசியம் சொன்னா ராமநாத சுவாமி விலாசம் அப்படிங்கிறது ராமேஸ்வரத்துல இருக்கு. ராமநாத சுவாமி விலாசம் ராமேஸ்வரத்துல இருக்கு. அடுத்து இதில் தமிழர்களுக்கு முக்கியமான மியூசியம் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய மியூசியம்ஸ் இருக்கு. எஸ், தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் மெரைன் மியூசியம், முதல் கடல்சார் அருங்காட்சியகம் பூம்புகார்ல இருக்கு. தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் மரைன் மியூசியம், முதல் கடல்சார் அருங்காட்சியகம் பூம்புகார்ல இருக்கு. செகண்ட் மரைன் மியூசியம் தான் என்னன்னா நாவாய். ரெண்டாவது கடல்சார் அருங்காட்சியகம் தான் நாவாய். இப்போ ஓப்பன் ஆக போறது. சரி, 130 வருஷம் இருக்கும், 40 வருஷம் இருக்கு.
ஓகே பார்த்துருவீங்க. 1976 47 அமெண்ட்மெண்ட் என்ன சொல்றோம், மினி கான்ஸ்டியூஷன் எப்பவுமே நம்ம சொல்லுவோம் இல்லையா, மினி கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்போம். ஏன் மினி கான்ஸ்டியூஷன் சொல்றோம்னா அதுல வந்து நிறைய அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தது மட்டும் இல்லாம நம்ம என்ன பண்ணிருக்கோம், புதுசா நிறைய ஆட் பண்றோம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், பார்ட் 4A and 14A இதெல்லாம் என்ன பண்ணோம், ஆட் பண்ணோம். 4A and 14A எல்லாம் ஆட் பண்ணிப்போம். அது மட்டும் இல்லாம நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தோம். உங்களுக்கே தெரியும் இல்லையா, ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்து ஒரு 5 டிபார்ட்மெண்ட்டை யூனியன் லிஸ்ட்டுக்கு மாத்திருப்போம். மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாத்தினது 42nd ஒண்ணுன்னா. தென் பார்த்தீங்கன்னா லோக்சபாவோட பதவி காலத்தை கூட 5 வருஷத்துல இருந்து 6 வருஷமா மாத்திருந்தாங்க லோக்சபாவோட இதை. ஸோ அதுவும் அப்போ மாத்தினாங்க. தென் இதில் நிறைய பார்த்துருப்போம், சின்ன சின்ன எல்லாம் ஆட் பண்ணது, நிறைய அமெண்ட்மெண்ட் பண்ணது இப்போ அந்த 47. அதனால அது மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஓகே, அப்போ இது வந்து சரியான விளக்கம். ஓகே, 1976 47 அமெண்ட்மெண்ட் இந்திரா காந்தி மேம் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, முக்கியமான விஷயம். ஓகே, இது நம்மளுடைய இதில் இருக்கக்கூடியதான், யூனிட் 6ல இருக்குது. இதுல என்ன மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு பாத்துருமா, பான் பசி பகைஞர் அப்படின்னு சொன்னா வள்ளல்களை சொல்றாங்க. அதாவது பாணர்களுக்கு பசிச்சா அந்த பசியோடைய எதிரி யாருன்னா வள்ளலாம். ஏன்னா இசைக்கலைஞர், பாணர்னா இசைக்கலைஞரா, இசைக்கலைஞர்களுக்கு பசிச்சா இவங்களுக்கு பிடிக்காது. இசைக்கலைஞரோட பசியை அழிக்கக்கூடியவங்க தான் யாரு, வள்ளலாம். கரெக்டா சொன்னாங்களா. நுழைவர் அப்படின்னு சொன்னா நெய்தல் நிலத்தவர், கொடிச்சின்னு சொன்னா குரத்தியர், கம்மியர்னு சொன்னா கப்பல் கட்டுறவர். அப்ப 2 இது வந்து கரெக்டா இருக்கும் சரியா. நுழையர், வலைஞர் சரியா, நுழைமகள் இதெல்லாம் எங்க வரும் அப்படின்னா, எங்க வரும், நெய்தல்ல வரும். நுழைஞர், நுழைமகள், வலைஞர், உமணர் இதெல்லாம் எங்க வரும்னா பரவர், பரத்தையர்லாம் நெய்தல். குறவர், குரத்தியர், குறவர், குரத்தியர், கொடிச்சி, காணவர், காணவர் இதெல்லாம் எங்க வரும் அப்படின்னா குறிஞ்சி நிலத்துல வரும். சரி, இந்த 2 வந்து இன்டர்சேஞ்ச் ஆகும். கணுக்களை பத்தி சொல்லிப்போம். ஆந்திரபோடா அப்படிங்கிறது வந்து இதுல இதெல்லாம் இருக்கும் 1 2 4 கரெக்ட், 3 மட்டும் தப்புங்க. 3 என்னங்க, மூடிய ரத்த ஓட்ட மண்டலத்தை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. So they possess a closed by blood circulatory system அப்படின்னு சொன்னாங்க. கிடையாது, closed கிடையாது. என்னது, ஓப்பன், திறந்த வழி. கணுக்காலிகள் ஆந்திரபோடாஸ் என்ன பார்த்துருப்போம், இந்த குட்டி குட்டி காலாவச்சி, பூச்சிகள், தேளு இதெல்லாம் இருக்குல்லங்க. ஸோ இதெல்லாம் என்னது, உடல் குழிக்குள்ளதான் ரத்தம் இருக்குமே தவிர நம்மள மாதிரி வெயின்ஸ் எல்லாம் இருக்காது இல்லையா, நரம்புகள் எதுவும் இருக்காது இல்லையா, அதான் சொல்லுவோம் திறந்த வழி ரத்தோடு. ஓப்பன் டைப் தான், ஓப்பன் டைப் பிளட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான் இதுக்கு இருக்கும். சரிங்க, இதுல ஓகே 2வது பட்டு தப்பா இருக்கு. என்னன்னு பார்த்துருவாங்க, என்ன சொன்னாங்க, தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லிட்டு ஏஐ சென்டர் வந்து ஒன்று அமைக்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு வந்து சர்வம் ஏஐ அப்படிங்கிற இன்ஸ்டியூட்டோட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. கரெக்ட் தாங்க, அது சரிதான். மையமாக 1000 கோடி ரூபாய், சார் 10,000 கோடி ரூபாய் கரெக்ட் தான். ஆனா சென்னையில் கோயம்புத்தூர் கிடையாது சரிங்களா. சென்னையில் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க, அதான் தப்பு. இந்தியாவிலே முதன்முறையா இப்படி வைக்கக்கூடிய ஒரே ஸ்டேட் தமிழ்நாடு. கரெக்டா, நமக்கு அது மட்டும் தான் இங்க வருது, சென்னையில் வருது. ஓகே, இறையாண்மை, சாவரின்னா என்ன, இறையாண்மை சாவரின்னா என்ன, எந்த நாட்டுக்கும் கட்டுப்படாம நம்மளே நம்மளுடைய முடிவை எடுக்கிறது சாவரின். போர் வேணுமா நம்ம தான், போர் முடிக்கணுமா நம்ம தான், நம்ம நாட்டுக்குள்ள ஏதாவது கொண்டு வரணுமா நம்ம தான். சாவரின்ங்கிறது தான் நம்ம நாட்டோட முடிவை நம்ம எடுக்கிறது. வெளிநாட்டு கட்டுப்பாடு இல்லாம இருக்கு. ஜனநாயகம், டெமோக்ராட்டிக் அப்படின்னா என்னது, மக்களுடைய விருப்பத்திலிருந்து பெறப்பட்ட அதிகாரத்தை அரசு செயல்படுத்தணும். ஜனநாயகம் டெமோக்ராட்டிக்னா என்னன்னா, மக்கள் என்ன சொல்றாங்களோ அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு போலையா, நம்மளுடைய மனசாட்சி தான் நம்ம ஓட்டு போட்டு நாம செலக்ட் பண்ணுவாங்க, அவங்கதான் மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட்சி பண்ணுவாங்க. ஜனநாயகம் டெமோக்ராட்டிக். ரிபப்ளிக், குடியரசு. குடியரசுனா தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரின் ஆட்சி சொல்லுவோம். குடியரசுனா ஒரு நாட்டுடைய சுப்பீரியர் பவர் எல்லாம் யார்கிட்ட இருக்குன்னா பப்ளிக் கையில இருக்கும். நம்ம கையில இருக்கா, இருக்குங்க சரியா. நம்ம நாட்டோடைய சுப்பீரியர் பவர் நம்ம கையில தான் இருக்கு. ஆமா, நம்ம நாட்டோட சுப்பீரியர் பவர் என்ன, கான்ஸ்டியூஷன் நம்ம கையில தானே இருக்கு. நம்ம பிரியமில்ல என்ன எழுதுறோம், நமக்கு நாமே எழுதி நமக்கு நாமே கொடுத்துக்கிட்டது இல்லையா, நமக்கு தான் கொடுத்துக்கிட்டு நமக்கு தான் ஆட்சி பண்ணிட்டு. என்ன நம்ம எல்லாரும் போய் பார்லிமெண்ட்ல உட்கார முடியாதுல்ல. அதனாலதான் என்ன ஒண்ணுன்னா,
நமக்கு தேவையானது சொல்றதுக்காக நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவை ஒரு எம்எல்ஏ ஆர் எம்பியா அனுப்பி வைக்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு நாட்டோடைய உயர்ந்த அதிகாரம் ஃபுல்லா மக்கள் கையில இருந்துச்சுன்னா, சுப்ரீம் பவர் இருந்துச்சுன்னா அதான் குடியரசு, ரிபப்ளிக் சொல்லுவோம். நம்மகிட்ட தான் இருக்கு. அடுத்து ஈக்குவாலிட்டி, சமத்துவம். அனைத்து சமூகங்களுக்கும் சமமான வாய்ப்புகள், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லா விஷயத்திலையும் பொலிட்டிக்கல் ரைட்ஸா இருக்கலாம், அண்ட் எக்கனாமிக்கலா இருக்கலாம், சோசியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ், எல்லா விஷயத்திலுமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சமமான வாய்ப்புகள் கொடுக்கறது தான் சமத்துவம். ஓகே, 2 for 1. Consider following statements. இதுல ரெண்டாவது தப்புங்க, என்னன்னு பார்த்தோமா? ரெண்டாவது, இஸ்ரோ முன்னாள் தலைவர் சிவன் தலைமையில சொன்னாங்க. இதுதான் கிடையாதுங்க. சரிங்க, யார் தலைமையில? முருகேசன் அவரோட தலைமையில சொன்னாங்க. கமிட்டியோட ஹெட் தான் இருக்கும். சரி, கமிட்டி ஹெட் யாரு? முருகேசன். அதெல்லாம் கரெக்ட். சரியா? முக்கியமா இருக்கலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. எஸ், சூப்பர். இங்க ஒரு கட்டி பார்த்தீங்களா? நல்ல கொஸ்டின். G20ல யாரு உறுப்பினர்கள் அப்படின்னு கேட்டுருங்க. 1, 2, 4. ஓகே, G20 அப்படிங்கிற எப்போ ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? 1999ல இல்லையா? 1999 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுல ஆப்ஷன்ல இருக்க ஸ்பெயின் ஒரு முக்கியமானது. ஏன்னா இவர் யாரு? ஸ்பெயின் அப்படிங்கிறது, ஸ்பெயின் வந்து இதுல மெம்பர் இல்லை, பட் எல்லா மீட்டிங்லயும் கலந்து பாருங்க. ஏன்னா இவருக்கு மரியாதை கொடுத்துருக்கோம். இவர் வந்து யார் அப்படின்னா பெர்மனன்ட் கெஸ்ட், நிரந்தர என்ன சொல்றது, விருந்தினர். சரி, அதாவது ஸ்பெயின் வந்து G20 வந்து பெர்மனன்ட் கெஸ்டா யார் இருக்கா? ஸ்பெயின் இருக்கு. ஸ்பெயின் வந்து எப்பவுமே கலந்துப்பாங்க, ஆனா மெம்பர் கிடையாது. சரிங்களா? இதுல மெம்பர் வந்து வெங்க கிடையாது. G20 நாடுகள் வந்து அவங்க மெம்பர் கிடையாது. ஸோ பெர்மனன்ட் கெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரெகக்னேஷன் யாரும் கொடுத்துருக்கோம்னு சொன்னா G20ல வந்து ஸ்பெயினுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? எப்பவுமே வருவாங்க. அடுத்தது, identify the plain associated with the following statements. It is formed by the deposits of Loni and Saraswati rivers. லோனி மற்றும் சரஸ்வதியாக உருவானது. இதை வச்சு நீங்க சொல்லிடலாம். என்னது? ராஜஸ்தான் பிளைன்ஸ் இல்லையா? ஓகே. The Bushkar Lake near Jaipur is found in this plain. இங்கதான் புஷ்கர் லேக் அல்லது சம்பார் லேக்னு சொல்லுவோம் இல்லையா? சம்பார் லேக் இப்படி போல அந்த சம்பார் லேக், புஷ்கர் லேக் அல்லது சம்பார் லேக் இங்கதான் இருக்கு. இந்த ராஜஸ்தான் பிளைன்ல தான் இருக்கு. சரிங்க, இப்போ பாப்போம். பாங்கர் பிளைன், இது அங்க இருக்க மணலோட வகையில சொல்லுவாங்க இல்லையா? பாபர், காதர், பாங்கர், டெல்டா, தாராய், அப்படி போல அதுல வரும். சரி, கங்கா பிளைன் அப்படின்னு சொன்னா கங்கையார்களால் உருவானது. பிரம்மபுத்திரா அப்படின்னு சொல்லும்போது பிரம்மபுத்திரா ரிவர், அதோட ட்ரிபியூட்டரிஸ், துணையார்களால் உருவானது. ஸோ இப்போ லூனி மற்றும் சரஸ்வதி இதால உருவானதா ராஜஸ்தான் டெசர்ட் பிளைன். ஸோ இந்த ராஜஸ்தான் டெசர்ட் பிளைன் அப்படிங்கிறது எது உள்ள இருக்கு அப்படின்னா, ராஜஸ்தான் வந்து கொஞ்சமா இது உள்ள வந்து தார் டெசர்ட் வந்து உள்ள வந்திருக்கும் இல்லையா? தார் பாலைவனம் கொஞ்சம் உள்ள வந்திருக்கும். ஸோ இந்த ராஜஸ்தான் பாலைவன சமவெளி அப்படின்னு சொல்லும்போது இது எங்க இருக்குன்னா ஜெய்ப்பூர் பக்கத்துல இங்க இது வேற இருக்கு, புஷ்கர் அல்லது என்னது சம்பார் லேக்னு சொல்லுவோம் இல்லையா? அது இங்கதான் இருக்கு. சரி, இது இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் சால்ட் லேக், இந்தியாவுடைய மிகப்பெரிய உப்பு ஏரி தான் என்ன அப்படின்னு கேட்டா புஷ்கர் லேக் அப்படின்னு சொல்லக்கூடிய சம்பார் லேக். சரியா? இந்தியாவுடைய மிகப்பெரியது. இதுவே நம்ம வேர்ல்டு லார்ஜஸ்ட் சால்ட் லேக், சரியா, லார்ஜஸ்ட் சால்ட் லேக் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்துடைய மிகப்பெரிய உப்பு ஏரி காஸ்பியன் கடல், காஸ்பியன் சி. ஸோ காஸ்பியன் கடல் கடல் கிடையாது, ஒரு லேக் தான். பட் என்னன்னா அது பார்டர்ல நிறைய கண்ட்ரி இருக்கிறதுனால நம்ம வந்து அது லேக் அப்படின்னு லேக்கை வந்து ஒரு சி அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரியா? காஸ்பியன் சி, காஸ்பியன் கடல் தான் உலகத்துடைய மிகப்பெரிய உப்பு ஏரினா. இந்திய சமதர்மம் என்பது கலப்பு பொருளாதார மாதிரியை கொண்ட ஜனநாயக சமதர்மம். கரெக்ட் தானங்க? நம்ம டெமோக்ராட்டிக் சோசியலிசம் தான் இருக்கும். தென் என்னது? கலப்பு பொருளாதாரம், மிக்சட் எக்கனாமி. கரெக்ட் தான். வறுமை, அறியாமை, நோய் மற்றும் வாய்ப்பு சமத்துவமின்மை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டது. நம்ம எதெல்லாம் கொண்டு வரோம்? பாவர்ட்டி, இக்னோரன்ஸ் அண்ட் டிசீசஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில இருக்கக்கூடிய இன்இக்வாலிட்டி. சரியா? ஸோ இது எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வரதான் நம்மளுடைய நோக்கம். கரெக்ட். ஆனா என்ன சொல்லியிருக்காங்க? மூணாவது ஸ்டேட்மெண்ட், இந்திய மாதிரி என்பது முழுமையான தேசிய மயமாக்கலை உள்ளடக்கிய கம்யூனிச சமதர்மம் அப்படின்னு கிடையாதுங்க. சரி, ஸோ இந்தியாவுடைய கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம், கவர்மெண்ட் சொல்லுவோம் கான்ஸ்டியூஷன். இதுல வந்து நம்ம கம்யூனிசம் இது வந்து கொண்டு வரணும்னா இல்லை. சரிங்க, ஸோ அதான் கம்யூனிச சமதர்மமா அப்படின்னா கிடையாது, கம்யூனிச சோசியலிசம் கிடையாது. சரிங்களா? நம்மகிட்ட இருக்கிறது டெமோக்ராட்டிக் சோசியலிசம். சரியா? ஜனநாயக சமதர்மம் தான் தவிர கம்யூனிச சோசியலிசம் கிடையாது.
Choose the correct statement regarding the Indian economy characteristics. இந்திய பொருளாதாரத்தின் சிறப்பியல்பு இதெல்லாம் பார்ப்போம். கலப்பு பொருளாதாரம் மிக்சட் எக்கானமி நம்ம சொல்லிட்டு போன கொஸ்டின் கரெக்ட். அடுத்து ஜிடிபியில இது சர்வீஸ் செக்டாரோடைய இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருக்கிறது. சரியா? சர்வீஸ் செக்டார் இருக்கு இல்லையா, இதோட டாமினேஷன் அதிகமா இருக்கிறது. சேவைத்துறை கரெக்ட் தான். சர்வீஸ் செக்டாரான டிரான்ஸ்போர்ட், பேங்கிங், கம்யூனிகேஷன், ஸோ இந்த மாதிரி இருக்கிறது. ஸோ இந்தியாவோட ஜிடிபியில வந்து இது ரொம்ப முக்கியமானது. டிரான்ஸ்போர்ட் சரி, பேங்கிங், தென் கம்யூனிகேஷன் இதெல்லாம் தான். மக்கள் தொகையில பெரும்பாலும் வேளாண்மை சார்ந்ததில் எஸ் நம்ம வந்து நிறைய பேர் எதை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு மேஜர் பாப்புலேஷன் வந்து இது இந்த வேளாண்மை அக்ரிகல்ச்சர். சரியா? அடுத்து வருமான ஏற்றத்தாழ்வு முற்றிலும் இல்லாதிருத்தல் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை சரிங்க, நம்மகிட்ட வந்து இன்கம்ல இப்படி ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் இன்இக்வாலிட்டி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நம்மகிட்ட இருக்கு. சரியா? அது மட்டும் தான் தப்புங்க. சரி, இதில் எல்லாமே கரெக்டு, அதனால பெரிய ரோல் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ இது நம்ம கரண்ட் அஃபேரில் தான், ஒன்றும் இல்லை. சரி, 2024-25 நடந்த விஷயம் தான். இப்போதைக்கு உலகத்தில் ரைஸ் ப்ரொடியூஸ் அப்படின்னு சொன்னால் இந்தியா தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். எல்லாமே கரெக்டு. யூனிட் 6 போதுமா? இங்கே கற்பனைப்படுவது கரணமோடு புணர அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா எதை பற்றி சொல்லுது? திருமணத்தை பற்றி தான். திருமணம் அப்படின்னு சொல்லுவாங்க, களவில் தோன்றி கற்பில் முடிவது காதல் அப்படின்னு சொல்லுவோம். களவுனா பிஃபோர் மேரேஜ், திருமணத்திற்கு முந்தைய காதலை வந்து களவுன்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் மேரேஜ், திருமணத்திற்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த கற்புன்னு சொல்லுவாங்க. அதான் களவில் தோன்றி கற்பில் முடிவது காதல். அதே கற்பனைப்படுவது கரணமோடு புணர, அதாவது கரணம்னா சடங்கு. சடங்குனா அந்த மந்திரம் இல்லைங்க, ஊர் மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து திருமணம் பண்ணி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இது. இது வந்து தொல்காப்பியத்துல சொன்னது. என்ன சொல்றாங்க? கற்பனைப்படுவது, திருமணம்ங்கிறது எப்படி ஊர் மக்கள் எல்லாம் கூட சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது. சரியா? அதான் கற்பனைப்படுவது கரணமோடு புணர. கரணம் அப்படின்னா சடங்கு, ரிச்சுவல்ஸ். பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யார்த்தனர் கரணம் என்ற திருமண சடங்கு பத்தி சொல்லியிருப்பாங்க. இதுவும் யார்தான்? தொல்காப்பியர் சொன்னதான். பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யார்த்தனர் கரணம் என்ப. ஐயர்னா இங்க யார சொல்றாங்க? தலைவரை சொல்றாங்க. ஐ அப்படின்னா தலைவன் படிக்கிறீங்கல்ல, அப்ப ஐயர்னா யாரு? ஊர் தலைவர். ஊர் தலைவர்கள் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதான் சொல்றாங்க, பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யார்த்தனர் கரணம் என்ப. இது கரெக்டா? விருந்தே புதுமை என்ன மக்கள் டக்குன்னு யோசிச்சிருப்பாங்க. விருந்தளித்தல்னா கரெக்ட் போட்டிருப்போம், அப்படிதானே? சில பேர் போட்டோமா? என்ன மிஸ்டேக் நடந்திருக்கும்னா, விருந்தே புதுமையில நம்ம சொல்றது வந்து விருந்தே புதுமைனா யாரு? விருந்தினர்கள்லாம் யாருன்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ், முன்ன பின்ன தெரியாதவங்க. இதை யார் சொல்றா அப்படின்னா தொல்காப்பியர் சொல்றாரு. ஆனா நம்ம என்ன சொன்னோம்? உறவினர்களுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சத்தமா. இதுதான் தப்பு. விருந்தோம்பல் அப்படி, விருந்தே புதுமைங்கிறது முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு உணவு கொடுக்கிறது, வெல்கமிங் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஸோ அது தப்பு. பிறப்பே குடிமை ஆண்மை ஆண்டோடு, இது போர் வெற்றி கிடையாது. இது தொல்காப்பியர் வந்து திருமண முறையை பத்தி சொன்னது. திருமணத்துக்கு பார்க்கக்கூடிய 10 பொருத்தங்கள் சொல்லியிருப்பார் இல்லையா, பிறப்பு, குடிமை, ஆண்மை, ஆண்டோடு அப்படின்னு சொல்லி எத்திக்ஸ் புக்ல இருக்கும். சரியா? ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் 2 கரெக்டுங்க. இது வந்து ஹரப்பன் சைட்ஸ். ஹரப்பால எந்தெந்த சைட்லாம் எந்தெந்த ஸ்டேட்ல கவர் ஆகுதுன்னு பார்ப்போம். ரோபார் பஞ்சாப், ரூபாரங்க பஞ்சாப், சவுந்தாரா ராஜஸ்தான், கோட்டிஜி சிந்து, பெலவீரா குஜராத். So 2 3 4 1. இதெல்லாம் சரியா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கு. ஸோ சோஷியோ எக்கனாமிக்கல் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் ரஷ்யன் ரெவல்யூஷன்ல இருந்து எடுத்திருப்போம். அடுத்து சுதந்திரம், சமத்துவம், ஈக்குவாலிட்டி. அடுத்து ஃப்ரெட்டர்னிட்டி, சகோதரத்துவம், பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல இருந்து எடுத்தது. அடுத்து ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சிங்கிறது பிரிட்டிஷ்ல இருந்து எடுத்தது. எல்லாமே கரெக்ட் தான். சரியா? ஓகே, ஒண்ணுமே கரெக்ட் தாங்க. இதெல்லாம் என்னங்கிறது இடையில போய் பேசிட்டோம். எங்கிருந்து எடுத்துன்னு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்திய பொருளாதாரத்துல முக்கிய பலவீனங்கள் தொடர்பானது எதெல்லாம் இந்தியாவுடைய பலவீனமா சொல்றோம்? ஸோ விரைவான மக்கள் தொகை வளர்ச்சி, ரேபிட்லி பாப்புலேஷன் growth, ரொம்ப வேகமா வளருது. கரெக்டா? இது நம்மகிட்ட பெரிய பிரச்சனை. அதுதானங்க, பாப்புலேஷன் growth ரொம்ப அதிகம் வந்து இப்போ குறைக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, வருமான ஏற்றத்தாழ்வு, இன்கம்ல இருக்கக்கூடிய இன்இக்வாலிட்டி, பலவீனமான உட்கட்டமைப்பு, நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வீக்கா இருக்கிறது, கொஞ்சம் லேகா இருக்கிறது. உயர்ந்த தொழில்நுட்ப முன்னேற்ற நிலை, இது நல்ல விஷயம் தானே, அதனால இது கிடையாது. சரியா? இது மட்டும் கிடையாது. நம்ம வந்து டெக்னாலஜில லேகா இருக்கிறோம்னு சொல்லியிருந்தா கூட நம்மளுடைய வீக்னஸா எடுத்துக்கலாம். நாம வந்து டெக்னாலஜில ஸ்ட்ராங்கா இருக்கிறோம்னு சொல்றோம்ல, அப்புறம் எப்படி அது வந்து நம்ம வந்து ஒரு வீக்கா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல.
சரியா? ஓகே, அது மட்டும் கிடையாதுங்க. 47வது கொஸ்டின் பாருங்க. சர்வதேச ஆராய்ச்சி அறக்கட்டளை உருவாக்குனது சென்னை ஐஐடி. ஓகேவா? போன வருஷம் கூட பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஹைபர் லூப் அப்படின்னு சொல்லக்கூடிய வேகமான ஒரு போக்குவரத்து கூட சென்னை ஐஐடி தான் ட்ரையல் பார்த்துருக்காங்க 2025ல. ஹைபர் லூப் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ நம்ம டெக்கான் பிளேட் இல்லையா, டெக்கான் பிளேட்டோடைய பவுண்டரிஸ் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வடமேற்கு நார்த் வெஸ்ட் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டா விந்திய சாத்பூரா. ஓகே, வடக்கு பக்கம் அப்படின்னா மைக்காலா. வடகிழக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜ்மஹால் ஹில்ஸ். கிழக்குன்னு சொன்னா கிழக்கு தொடர்ச்சி மலை. சரியா? அப்படின்னு புக்ல இருக்கிறாங்க. இதுல ரெண்டு இது பார்த்துப்போம். இதுல வந்து ரெண்டுமே ரைட் தாங்க. நாணயங்களை வெளியிட்ட சங்ககால சேரமன்னர் அப்படிங்கிறது இரும்புற நம்ம புக்ல அப்படியே இருக்கிறதா, ரெண்டுமே கரெக்ட் தான். சரிங்க? அது மாதிரி நாணயங்கள் சங்க காலத்துல வந்து அதிகமா காயின்ஸ் கிடையாது இல்லையா, நாணயங்கள் கிடையாது. சில பேர் தான் நாணயங்கள் வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்க, காயின்ஸ் இஷ்யூ பண்ணாங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா சேரமன்னர்ல இரும்புரை, அடுத்து பாண்டியால யாரு, பல்யாகசாலை முதுகுடுமி பெருவெழுதி. இந்த முதுகுடுமி பெருவெழுதி என்ன பண்றாரு அப்படின்னா, இவர் பேர்ல இருக்கா பல் யாகசாலை முதுகுடுமி பெருவெழுதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதாவது யாகசாலைகள் நிறைய வச்சு அங்க வந்து நிறைய ரிச்சுவல்ஸ் அண்ட் யாகங்கள் சடங்குகள்லாம் நடத்திருப்பாரு. இது ரிலேட்டடா அங்க வந்து அந்தணர்கள் இருப்பாங்களே பிராமின்ஸ், அவங்களுக்கு நிறைய வில்லேஜஸ் எல்லாம் டொனேட் பண்றாரு. இதெல்லாம் தெரிஞ்சு சொல்றதுக்காக இதை அடையாளப்படுத்தி காயின்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காரு. சரிங்களா? அடுத்து பாருங்க, அரசியலமைப்பின் வெளிப்படையான நோக்கமான பொருளாதார நீதி. சரியா? பொருளாதார நீதினா எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ் எதுலலாம் இருக்கு அப்படின்னு கேட்டா எப்பவுமே இதுதான் இருக்கு. பிரியாம்பிள் தென் டிபிஎஸ்பி. சரிங்க? பிரியாம்பிளையும் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் தி ஸ்டேட் பாலிசி அதுலதான் இருக்கு. சோசியல் ஜஸ்டிஸ்க்கு நம்ம வெளிப்படையா காட்டினா அதெல்லாம். ஓகே, இங்க என்னங்க தப்பு அப்படின்னா முதல் ரெண்டு ரைட்டுங்க. சரியா? ஸோ எலக்ட்ரானிக் குட்ஸ்லாம் இருக்குல்ல, இதுல எக்ஸ்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க எல்லாம் ஓகே. இதுல மூணாவது என்ன தப்பு, நமக்கு வந்து இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்குல்ல, பொறியியல் வந்து முதல் இடத்துல யார் கிடையாது, தமிழ்நாடு கிடையாது. தமிழ்நாடு ரெண்டாவது, மூணாவது இடத்துல மகாராஷ்டிரா இருக்கும். இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட்ஸ்ல நம்ம வந்து செகண்ட் தான். தப்பு. இதெல்லாம் எங்க இருந்து எடுத்தோம்னு பார்த்துருவாங்க. உச்ச நீதிமன்றத்தின் அறிவுரை வரம்பு. சரிங்க? நம்ம ஜுடிஷியல் அட்வைசரி லிமிட்டுக்கு எங்க இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடால இருந்து எடுத்திருப்போம். கனடால இருந்து எடுத்திருப்போம். சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க, சட்டத்தின் ஆட்சி அப்படின்னு சொல்லி இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பார்த்துருந்தோம். ரோல் ஆஃப் லா அப்படிங்கிறது பிரிட்டிஷ் அரசு. குடியரசு ரிபப்ளிக் அப்படிங்கிறது எங்க பிரெஞ்சு. நீதிமன்ற மறு ஆய்வு ஜுடிஷியல் ரிவ்யூ அமெரிக்கால இருந்து. போர் பத்தி பார்ப்போம். போரோட தொடர்புடையவங்க யாருன்னு பார்த்துருமா? காணப்பேரையில் போர், பாண்டியன் உக்கிரப்பெருவதி இருப்பாரு, வேங்கை மார்பன் ஜெயிச்சிருப்பாரு. வேங்கை மார்பன் அல்லது வேம்பன் மார்பன் சொல்லுவாங்க, மார்பன் சொல்லுவாங்க. சோ வேங்கை மார்பனை காணப்பேரையில் போர்ல ஜெயிச்சவர் பாண்டியன் உக்கிரப்பெருவதி. வெள்ளிப்பரம்பலை போர்ல சேர பாண்டிய 11 வேளிர்களை ஜெயிச்சவர் கரிகால் மாவளத்தான். தலையானங்கானம் போர்ல சேர சோழ 5 வேளிர்களை ஜெயிச்சவர் நெடுஞ்செழியன். கரெக்ட். கழுமரம் போர்ல வந்து கோப்பேரு ஜோழன் வர மாட்டாரு, யாரு, கோ செங்கனான் வருவாரு. கோ செங்கனான் சேரமான் கணைக்கால் இருமுறையை ஜெயிச்சிருப்பார் இல்லையா, அதான் இதுல சொல்லியிருப்பாங்க. சரியா? சொன்ன இல்லையா, சேரமான் கணைக்கால் இருமுறைய கழுமலம் போர்ல ஜெயிச்சிருப்பாரு. இந்த போர் பத்தி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. சரியா? அந்த கழுமலம் போர் பத்தி சொன்ன நூல் வந்து அகநானூறு. சேரமான் கணைக்கால் இருமுறையை விடுதலை பண்றதுக்காக பாடின நூல் வந்து களவழி 40 பொய்கையார் பாடியிருப்பாரு. ஆனா சேரமான் கணைக்கால் இருமுறை தண்ணியே குடிக்காம இறந்து போயிருப்பார்ல, இந்த நியூஸ் எதுல இருக்குன்னா புறநானூர்ல இருக்கு. சரியா? பாத்துக்கணும். ஓகே, கல்வி சாதனைகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து நம்ம நிறைய பண்ணியிருப்போம். சரிங்க? ஸோ நிறைய அப்படி என்னங்க அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு கேட்டா, இதுல வந்து பெண்களின் மொத்த கல்வி செறிவு வந்து நிறைய அச்சீவ் பண்ணியாச்சு. ஸோ இதுல நமக்கு கொடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, முதல் 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்டாங்க, 3ஆவது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் நமக்கு தப்பா இருக்கு. சரிங்களா? ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். சரியா? ஓகே, முதல்ல சொன்னாங்க உயர்கல்வியில வந்து ஹையர் எஜுகேஷன்ல
நம்ம தான் ஃபர்ஸ்ட். சரி, ஹையர் எஜுகேஷன்ல யாருங்க? நம்ம தமிழ்நாடு தான் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் இருக்கு. சரிங்களா? ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து பெண்களின் மொத்த சேர்க்கையில் தமிழ்நாடு 3ஆம் இடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? தமிழ்நாடு மொத்த சேர்க்கையில பெண்கள் சேர்க்கையில மொத்த இடத்துல 3ஆம் இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகேங்க, அடுத்து என்ன இருக்கு அப்படின்ட்டா தமிழ்நாட்டு பெண்களின் மொத்த சேர்க்கை வந்து எதை விட கம்மியா இருக்கு அப்படின்னு கேட்டா, சரிங்க, எதை விட கம்மியா இருக்குன்னா நேஷனல் ஆவரேஜை விட நம்ம கம்மின்னு சொன்னாங்க. கிடையாது. சரிங்க, ஏன்னா நேஷனல் ஆவரேஜ் அப்படிங்கிறது 27%. சரிங்க, இவங்க நேஷனல் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது 27%. ஆனா நம்மளுடைய பர்சன்டேஜ்னா 46%, 46.9, கிட்டத்தட்ட 47% வச்சுக்கலாம். சரியா? நேஷனல் பர்சன்டேஜ் 27 தான். நம்ம எவ்வளவு வச்சிருக்கோம்? 47% வச்சிருக்கோம். சரிங்களா? ஓகே, சரி, வேற என்ன வச்சிருக்கோம்? அது மாதிரி இந்த சொல்லுங்க இல்லையா, தமிழ்நாட்டுல பெண்கள் மொத்த சேர்க்கை விகிதம். இந்த பெண்கள் மொத்த சேர்க்கை விகிதத்துல எந்த இவங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, சரிங்க, யார் ஃபர்ஸ்ட் இருக்கா அப்படின்னா யூனியன் டெரிட்டரியில் வந்து யார் இருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் இருக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா சண்டிகர் இருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் யூனியன் டெரிட்டரி சண்டிகர் இருப்பாங்க. இதுல வந்து நாம நேஷனல் இதில் கூட தான் இருக்கும். சரியா? ஓகே, சரி, இதுல என்ன ஸ்ட்ரைக் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரள கடற்கரையில இருந்த பக்காரை துறைமுகத்தை கட்டுப்பாட்டுல வச்சிருந்தது யாருன்னா தாலமின்னு சொன்னாங்க. கிடையாது, பிளினி. சரியா? சொன்னது வந்து பிளினி. அது மாதிரி நம்ம கூட நடந்த இந்த பெப்பர் ட்ரேடிங் இதனால இவங்களுடைய ரோமனுடைய வெல்த் எல்லாம் குறைஞ்சதுன்னு சொன்னது பிளினி. அது கரெக்டுங்க. அடுத்துங்க, பாண்டிய காவாடகான்னு சொன்னவர் யார் அப்படின்னா மெகஸ்தனிஸ் கிடையாது, இவரு சாணக்கியர். கௌடியில் படிப்போம் இல்லையா, சாணக்கியா அர்த்த சாஸ்திர நூல்ல வந்து எழுதியிருப்பாரு. சரி, அர்த்த சாஸ்திர நூல்ல பாண்டிய காவாடான்னு எழுதினவரு சாணக்கியர். மெகஸ்தனிஸ் என்ன எழுதியிருப்பாருன்னா தன்னோட இண்டிகான்னு ஒரு நூல் இருக்கு இல்லையா, இண்டிகால என்ன எழுதியிருக்காருன்னா மதுரையை பத்தி எழுதியிருக்காரு. சரியா? மதுரையை பத்தி எழுதுனதுதான் இவர். ஓகே, இது நம்ம தெரிஞ்சதுன்னா 1991 எக்கனாமிக்கல் பாலிசி இருக்கு, எக்கனாமிக்கல் ரிஃபார்ம்ஸ் பெரிய அளவில் இருந்திருக்கும். ஸோ 1991 யாரு? நரசிம்மராவும், அப்போதைக்கு பிரைம் மினிஸ்டரா இருந்த நரசிம்மராவ், தென் அப்போதைக்கு பினான்சியல் மினிஸ்டரா இருந்த மன்மோகன் சிங், 2 பேரும் சேர்ந்து கொண்டு வந்திருப்பாங்களா, ராவ் மோகன் பிளான் அப்படின்னு சொல்லுவோம். ராவ் மோகன் பிளான் அதுலதான் இருக்கும். என்ன பண்ணுவாங்க? லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன், LBG. சரியா? இந்த 3 கொண்டு வந்திருக்கும். ஓகே, 1 2 3 லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். அப்போதைக்கு அந்நிய செலாவணி வந்து ரொம்ப டவுனா இருந்ததுனால, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரொம்ப டவுன் ஆனதுனால இப்படி ஒரு எப்படி சொல்றது கேட் எல்லாம் ஓபன் பண்ணி விட்டாங்க. நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. சரியா? அடுத்து, சிந்து சமவெளியில் மைய அரசு இருந்தது, இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன்ல ஒரு சென்ட்ரலைஸ் கவர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுது. ஹரப்பாவில் இதுக்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, எங்க கிடைச்சிருக்கோம்? மொஹஞ்சதாரோ தான் கிடைச்சிருக்கும். சரிங்க? சரியா? எங்க மொஹஞ்சதாரோ இங்க வந்து கிடைச்சிருக்கும். சரியா? ஓகே, ஸோ ஹரப்பாவில் கிடைக்கல, எங்க கிடைச்சிருக்கு? மொஹஞ்சதாரோ தான் கிடைச்சிருக்கு, சிந்து சமவெளியில். சரியா? ஓகே, அது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து என்னது, இந்த மாதிரி இதெல்லாம் பொருள்லாம் கிடைக்கும் இல்லையா, இதை சொல்லியிருக்காங்க. சரிங்க? இந்த மாதிரி பல தூண்களை தாங்க பண்றோம், பொதுக்கூட்டம், இதெல்லாம் ஓகே, கரெக்ட் தான். சரி, பட் என்ன அப்படின்னு சொன்னா நமக்கு இது ஹரப்பால கிடைக்கல, மொஹஞ்சதாரோ. ஓகேவா? ஒரு சென்ட்ரலைஸ் கவர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மொஹஞ்சர்லாம் கிடைச்சிருக்கு. அடுத்து நம்ம நேஷனல் அனிமல் இதை பத்தி சொல்லலையா, ஸோ அப்படி பார்க்கும்போது அதோடைய பயாலஜிக்கல் நேம் கொடுத்துருக்காங்க, சயின்டிபிக் நேம். தேசிய பறவை மயில் இருக்கு இல்லையா, அது பேர் மயில் இல்லையா, பாவோ கிறிஸ்டாடல். சரி, கிறிஸ்டாடஸ். சரிங்க, பாவோ கிறிஸ்டாடஸ். நம்மளோட நேஷனல் அனிமல் பாண்ட்ரா டைகரிஸ், ராயல் பெங்கால் டைகர். தேசிய மலர் பெலும்போ நியூசிபெரா. நேஷனல் ட்ரெடிஷனல் அனிமல் எலிபஸ் மேக்சிமஸ், யானை இல்லையா. சரி, நூத்தி 59 கொஸ்டின், ஒரு 5 கொஸ்டின் இருக்கு. சரிங்களா? 180. எக்ஸாம்பிள் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். தி போர்ட் சிட்டிஸ் ஆஃப் தி சேர் ஆர் தொண்டி அண்ட் கொர்க்கை. சேரன் துறைமுகம் தொண்டி கரெக்ட், கொர்க்கை கிடையாது, அதான் தப்பு. கொர்க்கை யாருடையது? கொர்க்கை யாரு? பாண்டியருடையது. சரியா? தொண்டி இஸ் அசோசியேட்
with an ancient port named Pattanam located in Kerala. Yes, but இது தொண்டி கிடையாது, முசிறி. முசிறி தான் கேரளாவில் இருக்க பட்டணத்தோட தொடர்புடையது. போன கேட்ட கொஸ்டின்ல இருக்கு. நம்ம வந்து சோழர்களின் துறைமுகம் முசிறி படிப்போமா? சரி, சேரர்களின் துறைமுகம் முசிறி தொண்டின்னு படிப்போம்லங்க. சேரர்களின் துறைமுகம் என்ன? தொண்டி, முசிறி. இதுல தொண்டி அப்படிங்கிறதும் கேரளாவில இருக்கு, தமிழ்நாட்டுல ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கு. முசிறிங்கிறது நமக்கு திருச்சியில முசிறி இருக்கு. நாம என்ன சொல்றோம்னா திருச்சியில இருக்க முசிறி தான் சேரர்களுடைய துறைமுகம் சொல்றோம். பட் கேரளால என்ன சொல்றாங்கன்னா இல்ல, கேரளால திருக்கேக்காரா பக்கத்துல பட்டணம்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த பட்டணம் தான் முசிறியோட தொடர்புடையதுன்னு சொல்றாங்க. நம்ம ரெண்டு பேரும் பேரை மாத்திருக்கோம். அதாவது சேரல் துறைமுக நகரம் கேட்டா தொண்டியும் முசிறியும் தான். கேரளால வந்து பட்டணத்தோட தொடர்பு படுத்தக்கூடியது என்னன்னா முசிறி. சரியா? முசிறி பேச போட்டீங்கன்னா ஆன்சர் கரெக்ட். படிச்சுக்கோங்க. சரியா? ஓகேங்க. இதுல பத்திரமா 2025-26 ஃபினான்ஷியல் இயர்ல பாத்தீங்கன்னா ரியல் ஜிடிபி 7.7%. சரிங்களா? அடுத்து நாமினல் ஜிடிபி 8.9. இதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ரியல் ஜிவிஏ எவ்வளவு மொத்த வயது கூட்டல் இருக்கு இல்லையா? 7.9. ஓகே, NIRF அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க். சரி, இவங்களுடைய இதுல வந்து எத்தனை எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் இருக்கு அப்படின்னு சொன்னா 17. சரி, அடுத்து which article states that the Union of India comprises the territories of the states, the union territories specified in the first schedule, and such other territories as may be acquired by the government at any time. முதல் அட்டவணையில் சொல்லப்பட்ட யூனியன் பிரதேசங்கள் அரசாங்கத்துல எப்பனாலும் சேர்த்ததான் இந்திய யூனியன் சொன்னதுன்னா 1 சப் கிளாஸ். சரியா? ஓகே, அப்போ 1 என்ன சொல்லியிருக்குன்னா அதுதான் சொல்லுது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லியா, அது இதுலதான் இருக்கு. சரிங்க? ஓகே, இது எல்லாமே என்ன அதுல சொல்றதுன்னா ஷெட்யூல் 1 ஏபிசி மட்டும் சொல்லியிருக்கோம். சரி, ஷெட்யூல் 1 ஏபிசி செக்ஷனை பத்தி சொன்னது அது. ஸோ ஷெட்யூல் 1 டி செக்ஷன்ல இருக்கிறதையும் இதெல்லாம் சொன்னதுன்னா தேர்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வச்சு டீட்டெயிலா கேட்டுக்கோங்க. ஓகே, ஹரப்பா பாப்பா, ஹரப்பாலங்க ஃபர்ஸ்ட் வந்து கரெக்ட். என்ன ஃபர்ஸ்ட் மட்டும் தப்பு. என்ன பாப்பா? அர்பன் சென்டர்ஸ் எமர்ஜென்ட் டியூரிங் த ஏர்லி கரப்பாஸ். தொடக்க கால கரப்பாவனா கிடையாது. என்னங்க? தொடக்க கால கரப்பாவனா கிடையாது. லேட்டர் கரப்பாஸ். சரிங்க, பிற்கால கரப்பா இருக்கு இல்லையா, அதுலதான் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த ஹரப்பா கல்ச்சரல் பேஸ்ல இருக்க நகர மையங்கள் வந்து இருந்திருக்கும். சரிங்க, த ஹரப்பா பீப்புள் பிராக்டிஸ் ப்ளோயிங் அண்ட் சோவிங் த லேண்ட். உழுது விதைக்கிறது வந்து ஹரப்பா மக்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இருந்துச்சு. அவங்க ஏற்கலப்பா வச்சிருந்தாங்க இல்லையா, ஆனா ஏற்கலப்பையில இரும்பு இருக்காது, பாத்துக்கணும். சில இடம் கொஸ்டின் கேட்கும்போது ஏற்கலப்பைகளை ஃபோக்கஸ் பண்ணுவோம், அவங்க ஏற்கலப்பைகளை இரும்பு பயன்படுத்திச்சு சொல்லிட்டு போயிருவாங்க. சரிங்க, பாத்துக்கணும். ஸோ அவங்க வந்து ஏற்கலப்பைகளை இரும்புலாம் பயன்படுத்த மாட்டாங்க. பட் என்னன்னா ஏற்கலப்பை வச்சிருந்தாங்க. Excavation conducted the Mesopotamia revealed the Harappan artifacts were exported there. சரிங்க, அதாவது ஹரப்பால இருந்து பொருள் எல்லாமே எங்க கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னா மெசபடோமியால. அதனால இங்க இருந்து அங்க ஏற்றுமதி செய்யப்பட்டதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அது பாப்பா 164வது கொஸ்டின். எழுமுடி மார்பன் அப்படின்னு யார சொல்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. எழுமுடி மார்பன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா தலையானங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனுக்கு அப்படி ஒரு பேர் உண்டு, எழுமுடி மார்பன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சேர சோழ 5 வேளிர்களை ஜெயிச்சிருப்பாரு. அவர் ஆட்சிக்கு ரொம்ப சின்ன பையனா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு சேர சோழ வேளிர்கள் எல்லாரும் 5 வேளிர்கள், அதாவது சேர சோழ 5 சீஃப் டைம்ஸ் வேளிர்கள் எல்லாரும் சண்டைக்கு வர்றாங்க. அப்படி வரும்போது எல்லாரையும் தலையானங்கான போர்ல ஜெயிச்சு அந்த 7 மன்னருடைய தலையை வெட்டிட்டு 7 பேருடைய மணி முடிகளை அந்த கிரீடங்களை மாலையா கட்டி கழுத்துல போட்டுட்டாரு. அதனாலதான் அவரை 7 முடி மாறுவன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, 2024 இது மட்டும் தப்பு. நிலக்கடலை எரிச்சோம்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிடையாது. சரியா? அப்படி தப்புங்க. 66 பாத்திரமா இதுல ஃபர்ஸ்ட் மட்டும் தான் தப்பு. ஏன்னா ரெண்டா பார்த்தாலே தெரியும். ஜிடிபியில வந்து நம்ம மத்தெல்லாம் சேர்க்கும் போது ஜிஎன்பியா மாறும்.
ஸோ மேல ஃபர்ஸ்ட் என்ன தப்பு, மொத்த உள்நாட்டு உற்பத்தி எப்பொழுதும் மொத்த நாட்டு உற்பத்தி ஜிஎன்பி எப்பவுமே ஜிடிபியை விட அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்கோம். தப்பு. ஜிஎன்பி எப்பவுமே அதிகமா இருக்காது, சம்டைம்ஸ் ஈக்குவலாக இருக்கலாம், குறைவா இருக்கலாம். சரியா? இது வந்து தப்புங்க. ஜிஎன்பி அப்படிங்கிறது ஜிடிபியை விட எப்பவுமே அதிகமா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, அது மட்டும் தப்புங்க. 167 கொஸ்டின் பாருங்க. இதுலயுமே என்ன அப்படின்னா நமக்கு லாஸ்ட் மட்டும் தான் தப்பா இருக்கும். சரி, லாஸ்ட் மட்டும் தான் நமக்கு வந்து லாஸ்ட் மட்டும் தப்பா இருக்கும். சரியா? தனிநபர் வருமானத்தில் நம்ம ஃபர்ஸ்டா அப்படின்னா கிடையாது. சரிங்க? வேற கேபிட்டல் இன்கம்லாம் நம்ம கிடையாது. ஆனால் மற்ற எல்லாத்திலும் அதிகமாக இருக்கும். நேஷனல் ஆவரேஜ்லாம் அது மட்டும் தப்பு. 168ங்க. நும்மனை சிலம்பு கழி ஏறினும் அப்படின்னு சொன்னா சிலம்பு கழி நோன்பை பத்தி சொல்றவங்க. சிலம்பு கழி நோன்பு இந்த பாடம் வந்து நற்றிணையில இருக்கும். சரி, ஐங்கூர் நூறுல இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னா சிலம்பு கழி நோன்புனா திருமணத்திற்கு முன்னாடி பொண்ணோட காலில் போட்டிருக்க சிலம்பை கலட்டுவாங்க. முதல்ல போட்டிருந்த சிலம்பு கன்னி சிலம்புன்னு சொல்லுவாங்க. அந்த சிலம்பை கலட்டுறது அது வந்து தலைவியோட வீட்டில் வச்சுதான் அந்த சிலம்பு கலட்டக்கூடிய விழா நடக்கும். இங்க என்ன சொல்றாங்க, நும்மனை சிலம்பு கழி ஏறினும் அப்படின்னா தலைவன் தலைவி உடம்போக்கு நிகழ்த்தி, அதாவது பெற்றவங்களோட சம்மதம் இல்லாம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த சிலம்பு கலட்டுற நோன்பு இருக்குல்ல, அப்ப தலைவன் சொல்றாரு, உங்க வீட்டுல போட்ட சிலம்பு, அதாவது நும்மனை சிலம்ப உங்க வீட்டுல வச்சா கலட்டணும், சோ இப்ப முடியாது, அதனால இங்க வச்சு கலட்டிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சரியா? சிலம்புகளை நோன்பை பத்தி சொல்லுவாங்க. சிலம்புகளை நோன்புனா திருமணத்திற்கு முன்னாடி தலைவி அணிஞ்சிருக்கக்கூடிய சிலம்பு கலட்டுறது. சரிங்களா? இது வந்து ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ங்க. பாட்டு மட்டும் கேட்டாங்க, மீனிங் கேட்கல, நம்ம அதை தான் கேட்டிருக்கோம். அடுத்து ஹரப்பாவுடைய ட்ரேடிங் பத்தி சொல்லும்போது இது மட்டும் தப்பு இருக்கும். எனவே எங்க ஓமன்ல கிடைச்சிருக்கும். சரிங்க? ஓமன். ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடிகள் எல்லாம் எங்க கிடைக்குது? ஓமன்ல தான் கிடைக்குது. ஓகே, இதுல எல்லாமே கரெக்ட் தாங்க. தகவல் தொழில்நுட்ப தூய வளர்ச்சிக்கு 171 ஒரு 5 கொஸ்டின் தாங்க. உண்மை கரெக்ட். இதை பத்தி நம்ம அப்பயும் கொஞ்சம் பார்த்தாச்சு. சரியா? லாங்கிடியூட் எல்லாமே முன்னாடி இருந்து பார்த்தாச்சு. சரிங்களா? ஜாகிரபியில முன்னாடி கொஸ்டின் பார்க்கும்போது பார்த்துருக்கோம். இது மட்டும் தப்பு. ராய்கிற்கிங்கிறது லூனில வராது. சரியாங்க? ஓகேவா? ராய்கிற்கி அப்படிங்கிறது லூனில, மற்ற எல்லாமே இங்க கிடைச்சது எல்லாமே ஓகேதான். ஹரப்பா மொஹஞ்சதாரோட பழசு வந்து ராய்கிற்கி தான். ஸோ ராய்கிற்கி வந்து சுரஜுபான் அப்படிங்கிறவரு எப்போ கண்டுபிடிச்சாரு? 1963 கண்டுபிடிச்சிருப்பா. எல்லாமே கரெக்டாங்க. சரிங்க? ஸோ இது வந்து லூனியில மட்டும் வராது. இந்த பக்கம் வருங்க, சரஸ்வதி இந்த வந்துடும். சரிங்களா? அடுத்து பொருந்தாத இணை. இது என்னன்னா அதிகமான தோற்கடிச்சது பெருஞ்சேரல் இரும்புரை. ஏன்னா பெருஞ்சேரல் இருக்க தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புரைன்னு சொல்லும் இல்லையா? தகடூரை ஆட்சி செய்த மன்னர்களின் குடும்பத்துக்கு பேரு அதியமான். அந்த குடும்பத்துல எல்லா பேரும் அதியமான் தான். அதியமான், நெடுமான் நெஞ்சி, அவரோட அப்பா பேர் கூட அதியமான் தான். சரிங்க? அப்போ தகடூரை ஆட்சி செய்த, அதாவது தர்மபுரி ஆட்சி செய்த ஏதோ ஒரு அதியமான்கிற மன்னரை, இது அதியமான் நெடுமான் நெஞ்சியா தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த வம்சத்துல எல்லா பேருமே அதியமான் தான். சரிங்களா? சோ அப்ப அதியமான் வந்து தோற்கடிச்சவர் யாரா? தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புரை. பாரியை தோற்கடிச்சது மூவேந்தர்கள். மன்னர் பாரி வந்து தன்னோட பொண்ணு அங்கவை சங்கவைய மூவேந்தர்களுக்கு திருமணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால மூவேந்தர்கள் போர் தொடுத்தாங்க. ஆனா மூவேந்தரால ஜெயிக்க முடியல. கடைசி மூவேந்தர்கள் ஒற்றர்களை வச்சுதான் மன்னர் பாரியை வந்து கொண்டதா கதை இருக்கு. அடுத்து வல்வில் ஓரியை கொண்டது திருமுடிக்காரி. ஒரு போர்ல வந்து வல்வில் ஓரியும் திருமுடிக்காரியும் சண்டை போடுவாங்க. அதுல திருமுடிக்காரி ஜெயிச்சுவாரு, ஓரி இறந்துருவாரு. சரிங்க? அப்ப காரி கூட சண்டை போட்டு இறந்தது ஓரி. மூவேந்தர்களோடையும் போரிட்டு இறந்தது பாரி. பெருஞ்சேரல் இரும்பரை கூட சண்டை போட்டு இறந்ததுல அதியமான். இங்க வர மாட்டாங்க. சரிங்க? இதுல வந்து கரிகால சோழனோட சண்டை போட்டு இறந்ததுன்னா பெருஞ்சேரலாதன். வெண்ணிப்பரந்தலை போர்ல பெருஞ்சேரலாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சேர மன்னர் என்ன பண்ணியிருப்பாருன்னா கரிகாலன் கிட்ட தோல்வி அடைஞ்சாரு. தோல்வி அடைஞ்சதுனால வடக்கு நோக்கி உண்ணா நோன்பு இருந்து இறந்து போயிருப்பாரு. சரிங்களா? அது மாதிரி கோப்பெருஞ்சோழன் ஏன் இறந்திருப்பாருன்னு கேட்டா தன்னோட பசங்க எல்லாம், அதாவது கரிகால சோழன் கிட்ட சண்டை போட்டு முதுகில புண்பட்டதுனால, முதுகில வாழ்பட்டு அல்லது அம்புபட்டதுனால மனசு உடைஞ்சு போய் உண்ணாவிரதம் இருந்து இறந்தவர் யாருன்னா பெருஞ்சேரலாதன். கோப்பெருஞ்சோழன் ஏன் இறந்திருப்பாருன்னா இவர் கோப்பெருஞ்சோழன் உயிரோட இருக்கும்போதே அவரோட பசங்க அரசாட்சிக்காக சண்டை போடுறாங்க. அப்படி தான் இருக்கும்போதே பசங்க வந்து அரசாட்சிக்கு சண்டை போடுறதுனால மனம் உடைஞ்சு கோப்பெருஞ்சோழன் உண்ணாவிரதம் வந்து உயிரோட்டு இருப்பாரு. அவரோட சேர்ந்து உயிரோட்டவர் தான் பிசிராந்தையார். ஓகேங்க? போலயா? ஸோ ரூட்டேசி குடும்பத்தை சேர்ந்தது. இதோட காய் வந்து செரிமான குறைபாடு, டைஜஸ்ட் ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணும். அடுத்தது வந்து டயரியா, இந்த இது விஷயத்துக்காக கொடுக்கக்கூடியது எதுனா ஏகில் மார்பிலஸ்.
இதுல வந்து 2 மட்டும் சரியா இருக்கும். சரிங்க, 4வது ஏற்றுமதி தயார்நிலை குறியீடு. ஸோ இதுல வந்து தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. சரி, இது மட்டும் தமிழ்நாடு லெவல் தான் தேவை. எல்லா கொஸ்டின் பார்த்தாச்சா? ஓகேங்க, இப்போ பார்த்தாச்சு. சரி, நம்ம இன்னைக்கு புதிய பாதை டெஸ்ட் 1ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக டெஸ்ட் எழுதுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல மறுபடியும் சந்திக்கலாம். ஓகேங்க. ஸோ படிக்கும்போது கொஞ்சம் கரண்ட் அஃபேர் இது வந்து சேர்த்து படிங்க. ஸோ நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.